வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார். நான் உங்கள் தமிழன். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 12ஆம் வகுப்பு முடிந்த 12ஆம் வகுப்பு கொஸ்டின் பேப்பருக்கான எக்ஸ்பிளனேஷன் அப்படின்றத பார்க்க போறோம். நிறைய பேர் எக்ஸாம் எழுதிட்டு வந்திருப்பீங்க. நிறைய பேர் பழைய வீடியோஸ்லயும் கீழே கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, சார் மாரத்தான் அப்படின்றது யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்றது. அதை வச்சு எத்தனை கொஸ்டின் அப்படின்றது ரிப்பீட் ஆயிருக்கு, எந்தெந்த கொஸ்டினுக்கு எந்தெந்த ஆன்சர், எந்தெந்த கொஸ்டின் விட்டுட்டு வந்திருக்கீங்க, அதை பத்தி நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். இதான் நம்ம சேனலுக்கு யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் பப்ளிக் எக்ஸாம் போடக்கூடிய வீடியோஸ், அப்புறம் நிறைய லைவ்ஸ் இருக்க போது, நிறைய ரெக்கார்டிங் வீடியோஸ் இருக்க போது, நிறைய ஷார்ட்ஸ் இருக்க போது, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய நிறைய ஷார்ட்ஸ் அப்படின்றது இருக்க போது. அதனால மிஸ் பண்ணாம இருக்கணும் அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி லைக் பண்ணாம யாராச்சும் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உடனே லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணிடுங்க. ஓகேவா? இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நடந்து முடிஞ்ச ஒரு அரையாண்டு பொதுத் தேர்வோட ஒரு கொஸ்டின் பேப்பர் அப்படின்றது எனக்கு கிடைச்சிருக்கு. அதை வச்சு என்னென்ன கொஸ்டின் நம்ம பார்த்த மாரத்தான், ஓகேவா, நம்ம 12ஆம் வகுப்பு பார்க்கும்போது மாரத்தான் அப்படின்றத பார்த்துருந்தோம். அதுல இருந்து எத்தனை கொஸ்டின் ரிப்பீட் ஆயிருக்கு, எந்தெந்த கொஸ்டின் எல்லாம் வரல, நம்ம எதிர்பார்த்து இந்த கொஸ்டின் எல்லாம் வரணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம், அந்த கொஸ்டின் எல்லாம் வரல, ஏன் வரல, எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்க, சில டிஸ்ட்ரிக்ட்ல எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அதை பத்தி எல்லாத்தையும் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகேவா? பார்க்கலாமா? நிறைய பேர் என்ன கமெண்ட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா, எல்லாரும் சார் நான் 90+ எடுத்திருக்கேன், 95+ எடுத்திருக்கேன், அதாவது இன்டர்னல் மார்க்கையும் சேர்த்து, இல்ல அப்படின்னா 90க்கு நான் 85+ எடுத்திருக்கேன் அப்படின்னு நிறைய பேர் கீழே கமெண்ட் பண்ணிருந்தீங்க. ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு. சூப்பரா எல்லாருமே படிச்சுட்டு போயிருந்திருக்கீங்க. அதனாலதான் என்ன பண்ண முடிஞ்சிருக்கு அப்படின்னா, ஈஸியா 85, 80 + 90, 80 இன்டர்னல் மார்க்கோட சேர்த்து 90 அந்த மாதிரிலாம் எடுத்திருக்கீங்க. ஓகே, இன்னைக்கான எனக்கு கிடைச்ச கொஸ்டின் பேப்பரை வச்சு என்னென்ன ஆன்சர் இருக்கு, எப்படிலாம் கொஸ்டின் கேட்டுறேன், ஏதாச்சும் இன்சைட் போயிருக்காங்களா, இல்ல புக் பேக்ல இருந்து மட்டும் தான் கேட்டிருக்காங்களா அப்படின்றத இன்னைக்கு பார்க்க போறோம். பார்க்கலாமா? சப்ஸ்கிரைப் பண்ண ஏதாச்சும் இப்போ வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ண அழுத்தி விட்டுருங்க. ஓகேவா? பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நோட்டிபிகேஷன் அப்படின்றது உங்களுக்கு வரும். ஓகேவா? அரையாண்டு பொது தேர்வு 2024. ஓகேவா? அரையாண்டு பொது தேர்வு 2024. உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் இப்படிதான் இருந்திருக்கும். 12ஆம் வகுப்பு அப்படின்னு இருக்கும். உங்களுக்கு டோட்டலா எத்தனை மணி நேரம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 3 மணி நேரம். ஓகேவா? 3 மணி நேரம் எக்ஸாம் அப்படின்றது இருந்திருக்கு. அப்ப மதிப்பெண்கள் எவ்வளவு அப்படின்னா 90 மார்க்கு. ஓகேவா? அந்த எக்ஸாம் எழுதிருந்தது 90 மார்க். 90 மார்க்னே வச்சுப்போம். ஓகேவா? இன்டர்னல் நல்லா சேர்க்க வேணாம், நார்மலா 90 மார்க் அப்படின்றத வச்சுப்போம். 90 மார்க் எவ்வளவு ஸ்கோர் எடுத்தீங்க அப்படின்றத வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறம், இப்ப பிரீமியர்ல போயிட்டு இருக்கோம், என்னால பார்க்க முடியாது. வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறம் எவ்வளவு ஸ்கோர் எடுத்தீங்க, சார் நான் 90க்கு 70 எடுத்தேன் சார், 90க்கு 80 எடுத்தேன் சார், 85 எடுத்தேன் சார் அப்படின்னு உங்களோட மார்க் என்னவோ அது ஜெனியூனா கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? அது மார்க் கம்மியா இருந்தாலும் பிரச்சனை இல்லை, நான் கீழே கமெண்ட் பண்றேன். கண்டிப்பா என்ன பண்ணணும், இந்த வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறம், இப்ப கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா பிரீமியர்ல போயிடும். அதனால வீடியோ எண்ட் ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்ணுங்க அப்படின்னா, கீழே கமெண்ட் பண்ணுங்க, சார் இவ்வளவு மார்க் எடுத்தேன், இவ்வளவு மார்க் எடுத்தேன் அப்படின்றத நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நான் கண்டிப்பா வெளியில செக் பண்றேன். ஓகேவா? நான் பார்த்த மாதிரி சில டிஸ்ட்ரிக்ட்ல கொஸ்டின் பேப்பர் அப்படின்றது கஷ்டமா இருந்துச்சு. ஆனா எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுமா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் எப்படி இருந்துச்சு அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு 90% கொஸ்டின் பேப்பர் அப்படின்றது நம்ம சொன்ன கொஸ்டின் தான் இருந்துச்சு. ஓகேவா? அதை வச்சு என்ன பண்ணலாம், ஈஸியா ஆன்சர் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா இதுவரை நடந்த ஒரு கொஸ்டின் பேப்பர்ல ஒரு 20 கொஸ்டின் பேப்பர். ஓகேவா? போன வருஷம் நடந்த 20 கொஸ்டின் பேப்பரோட அனாலிசிஸ் வச்சு என்ன பண்ணியிருந்தேன், உங்களுக்கு கொஸ்டின் அப்படின்றத கொடுத்திருந்தேன். அதுல இருந்து கொஸ்டின் ரிப்பீட் ஆனிச்சா சார் அப்படின்னா கண்டிப்பா ரிப்பீட் ஆயிருக்கு. அதே மாதிரி நம்ம கடைசியா மாரத்தான்லயும் நிறைய கொஸ்டின் அப்படின்றது ரிப்பீட் ஆயிருக்கு. பார்ப்போம் என்னென்ன கொஸ்டின் வந்திருக்கு அப்படின்றது. ஓகேவா? அனைத்து வினாக்களுக்கும் விடையளிக்கவும், கொடுக்கப்பட்ட 4 விடைகளில் மிகவும் ஏற்புடைய விடையை தேர்ந்தெடுத்து குறியீட்டுடன் விடையையும் சேர்த்து எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஒண்ணும் இல்ல, அந்த 4 ஆப்ஷன். ஓகேவா? சரியான விடையை தேர்ந்தெடுக்க, பலவுள் தெரிக, அதான் கேட்கறாங்க. அதுதான் கொடுத்து அதுல எந்த ஆன்சர் தெரியுது அதை எழுதுங்கப்பா அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளவுதான். ஓகேவா? பார்க்கலாமா? பாருங்க, ஃபர்ஸ்ட் என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்றது அவங்க டிக் பண்ணிருக்காங்க. யாரோ ஒருத்தவங்க எழுதுனதோட என்ன பண்ணிருக்காங்க, ஆன்சர் டிக் பண்ணிருக்காங்க. கவிதையின் இயங்காற்றல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா நடை. ஓகேவா? ஆன்சர் குறிச்சிருக்காங்க. ஓகேவா? கவிதையின் இயங்காற்றல் இந்த கொஸ்டின் இருந்துச்சா சார் அப்படின்னா இருந்துச்சு. என்னது, நம்ம மாரத்தான் போகும்போது நான் சொல்லி கொடுத்தேன். ஓகேவா? எல்லாரும் என்ன பண்ணீங்க, டக்குன்னு ஆன்சர் பண்ணீங்கல்ல, அந்த கொஸ்டின் தான் அது. அந்த தெரிஞ்சிருந்துச்சு, அந்த மாரத்தான் அட்டன் பண்ணிருந்தீங்க அப்படின்னா இந்த கேள்விக்கு எளிமையா ஆன்சர் பண்ணிருக்கலாம், மார்க் ஈஸியா எடுத்திருக்கலாம். கரெக்டா? அப்ப எளிமையா நம்ம இருக்கலாம், இந்த ஒரு கொஸ்டினுக்கான ஆன்சர் அப்படின்றது கிடைச்சிருக்கும். அடுத்து, மனித சமூகத்தின் அடிப்படை அழகு என்ன? குடும்பம். மனித சமூகத்தோட அடிப்படை அழகு என்னது? குடும்பத்தை தான் மனித சமூகத்தோட அடிப்படை அழகு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து, அருங்கானம் புணர்ச்சி விதி தருக. அருங்கானம் அப்படின்னா புணர்ச்சி விதி என்ன அப்படின்னா ஈறுபோதல் இனமைகள். ஓகேவா? ஈறுபோதல் இனமைகள். இதுவும் நான் உங்களுக்கு கடைசியா முடியும் போது 2-3 புணர்ச்சி அப்படின்றத சொல்லியிருந்தேன். அது நீங்க பார்த்துருந்தீங்க, அதை நீங்க கவனிச்சிருந்தீங்க அப்படின்னா இதுக்கான ஆன்சர் அப்படின்றது நீங்க எழுதிருக்கலாம். ஓகேவா? அடுத்து, கிறிஸ்துவ கம்பர். இது நார்மலா நமக்கு தெரியும், எச்.ஏ. கிருஷ்ணனார். ஓகேவா? கிறிஸ்துவ கம்பர் அழைக்கப்பட்டவர் யாரு? எஸ்.ஏ. கிருஷ்ண பிள்ளை, எச்.ஏ. கிருஷ்ணனார் அப்படின்னு சொல்லுவாங்க. வெண்பாவிற்குரிய ஓசை செப்பல் ஓசை. வெண்பா அப்படின்னா ஒரு பொண்ணு செப்பல் அதிகமா பிடிக்கும் அப்படின்னு நான் ஷார்ட் கூட சொல்லியிருந்தேன். அப்ப வெண்பாவிற்குரிய ஓசை என்னது? செப்பல் ஓசை. இதுவும் தெரிஞ்சிருக்கும். மதராசப்பட்டினம் என்று அழைக்கப்பட்ட பகுதிகள் வடசென்னை பகுதிகள். வடசென்னை பகுதியை தான் மதராசப்பட்டினம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது புக் இன்சைட் போயிருக்காங்க.
இந்த ஒரு கொஸ்டின் மட்டும். ஓகேவா? அடுத்து 7வது கொஸ்டின் பாருங்க. 7வது கொஸ்டின் ஆன்சர் என்ன அப்படின்னா 3 1 4 2. ஓகேவா? சி ஆப்ஷன் கரெக்டா குடிச்சிருக்காங்க. இதுல பெண் அப்படின்னா விளக்கு. இது கூட நான் ஷார்ட்கட் சொல்லியிருந்தேன். ஒரு பெண் அப்படின்னா ஒரு விளக்கு. பெண் வந்து விளக்கு ஏற்றுவா அப்படிலாம் சொல்லியிருந்தேன். அந்த ஷார்ட்கட்ல யார் யாரெல்லாம் பார்த்திருந்தீங்களோ அழகா 7வது கொஸ்டினுக்கு ஆன்சர் அப்படின்றது பண்ணியிருந்திருக்கலாம். ஓகேவா? அடுத்து புறா அப்படின்றது சமாதானம். ஓகேவா? புறா வந்து சமாதானத்துக்காக விடுவாங்க. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு என்ன பண்ணுவாங்க? புறா விடுவாங்க. அது எதுக்காக விடுறாங்க அப்படின்னா சமாதானத்துக்கு. அதான் வடிவேல் கூட என்ன பண்ணுவாரு? அந்த புறா வந்து என்ன பண்ணிவிடுவா அப்படின்னா அடிச்சு சாப்பிட்டுருவாரு. அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஓகேவா? அந்த இது ஞாபகம் வச்சிருந்தீங்க அப்படின்னா புறா வந்து சமாதானத்துக்கு விட்டுருக்காங்க அப்படின்றது தெரிய வந்திருக்கும். கரெக்டா? அடுத்து தராசு அப்படின்றத பாருங்களேன். தராசு வந்து நீதிக்காக உள்ளது. தராசு நீதி. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? தராசு எப்படியுமே என்ன இருக்கும்? ஒரு சைடு மேல ஒரு சைடு கீழே இருக்காது. அது எப்படி சமமா தான் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருந்தேன்னா இப்ப தராசு அப்படின்றது நீதி. அடுத்து சிங்கம் அப்படின்றது வீரம். ஓகேவா? நான் அதுக்கு சூர்யாவை ஞாபகம் வச்சிருந்தேன் சொல்லியிருந்தேன். ஓகேவா? சிங்கம் அப்படின்றது வீரம். சோ ஆன்சர் வந்து ஈஸியா ஆன்சர் பண்ணிக்கலாம். 3 1 4 2. ஓகேவா? இதுல வராத ஒரு கொஸ்டின் எது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த மதராச பட்டினம் என்று அழைக்கப்பட்ட பகுதிகள். இந்த கொஸ்டின் ஒண்ணு பார்க்கல. அதுக்கப்புறம் வந்து அருங்கணம் அந்த கொஸ்டின் கூட நம்ம பார்த்திருந்தோம். ஓகேவா? பாக்கி எல்லா கொஸ்டினும் நம்ம பார்த்ததுதான். ஓகேவா? அதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு நடை, 2வதுக்கு குடும்பம், 3வதுக்கு ஈறுபோதல் இனிமைகள், 4க்கு எச்.ஏ. கிருஷ்ணனார், செப்பலோசை, வட சென்னை பகுதிகள், 3 1 4 2. ஓகேவா? ஓகே. அப்ப என்ன கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்றத பாருங்க. கவிதை இயங்காற்றல் அப்படின்றது என்னது? அது நடை. மனித சமூகத்தோட அடிப்படை அழகு என்னது? அத குடும்பம். அருங்காலம் புணர்ச்சி விதிய தருக அப்படின்றது ஈறுபோதல் இனிமைகள். அடுத்து கிறிஸ்துவ கம்பர் என்று அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா எச்.ஏ. கிருஷ்ணபிள்ளை. வெண்பாவிற்குரிய ஓசை செப்பலோசை. மதராசப்பட்டினம் என்று அழைக்கப்படுவது வட சென்னை பகுதிகள். அடுத்து குறியீடுகளை பொறுத்து அப்படின்றப்போ பெண் அப்படின்றது ஒரு விளக்கு, புறா அப்படின்றது சமாதானம், தராசு அப்படின்றது நீதி, சிங்கம் அப்படின்றது வீரம். ஓகேவா? ஈஸியா எளிமையா வந்து ஒன் வேர்ட் அப்படின்றது ரொம்ப எளிமையா கேட்டுருக்கேன். நான் இந்த ஒரு கொஸ்டின் பேப்பர் அப்படின்னு சொல்ல, வேற கொஸ்டின் பேப்பர் நடந்துச்சுல்ல அந்த கொஸ்டின் பேப்பரையும் நான் பார்த்தேன். அப்படி பார்த்தது வரையும் எனக்கு என்ன தெரிஞ்சது அப்படின்னா நிறைய கொஸ்டின் பேப்பர் ரொம்ப ஈஸியா தான் இருந்துச்சு. நீங்க நினைக்கிற மாதிரி கஷ்டமா இருந்துச்சு அப்படி இருந்துச்சு இப்படி இருந்துச்சுலாம் இல்ல, ரொம்பவே எளிமையா தான் இருந்துச்சு. ஈஸியா என்ன பண்ணிருக்கலாம்? ஈஸியா 80+, 85+ அப்படின்னு அட்டன் பண்ணிக்கலாம். எதுக்கு அப்படின்னா 90 மார்க்குக்கு. ஓகேவா? 90 மார்க்குக்கு ஈஸியா சொல்றேன். 80 மார்க் எடுத்து வந்துக்கலாம். எப்படி சார் அப்படின்னா ஒன் வேர்டு நம்ம புக் பேக் பார்த்தது தான் அதிகமாவே கேட்டிருக்காங்க. ஓகேவா? 14க்குமே நிறைய கொஸ்டின் பண்ணிருக்காங்க. புக் பேக் ஒன் வேர்டு வந்து ஏதோ 1-2 கொஸ்டின், சில கொஸ்டின் பேப்பர்ல ஒரு 3-4 கொஸ்டின் அப்படின்றது இன்சைட் போனாங்க. அதை விட்டா கூட ஈஸியா என்ன பண்ணிக்கலாம்? 11 12 ஈஸியா அட்டன் பண்ணிருக்கலாம். ஒரு 2 கொஸ்டின் போக வாய்ப்பு இருந்திருக்கு. மீதி இதுல கொஸ்டின் என்ன பண்ணிக்கலாம்? கொஞ்சம் படிச்சு பார்த்து உணர்ந்து என்ன பண்ணலாம்? நீங்களே ஆன்சர் பண்ணிருக்கலாம். அப்ப எளிமையா என்ன பண்ணிருக்கலாம் அப்படின்னா ஈஸியா உங்களால ஒரு 12 மார்க் அப்படின்றது எடுத்துருக்கலாம். அப்ப ஈஸியா என்ன பண்ணிக்கலாம்? அந்த மாரத்தான் அட்டன் பண்ணிருந்தீங்க அப்படின்னா 14க்கு ஒரு 12 மார்க் அப்படின்றது எடுத்துருக்கலாம். ஓகேவா? அடுத்து பாருங்க அடுத்த கொஸ்டின் அப்படின்றது பார்க்கலாம். அடுத்து 8வது கேள்வி. நன்மொழி என்பதன் இலக்கண குறிப்பு. இலக்கண குறிப்பு நான் தனியா நடத்திருந்தேன். ஓகேவா? கேட்பாங்கடான்னு சொல்லியிருந்தேன். ஓகேவா? நன்மொழி என்னது? இலக்கண குறிப்பு வந்து ஒரு தனி வீடியோவே நடத்திருந்தேன். பகுபதொரு இலக்கணம் ஒரு தனி வீடியோவே நடத்திருந்தேன். அதுல இலக்கண குறிப்புல நன்மொழி, நன்மையான மொழி, மை விகுதி கெடுது, ஆகிய ஆன உறுப்பு வெளிப்படையாக வராமல் மறைந்து வந்தால் அதை பண்பு தொகை என்று சொல்வார்கள். அதுல வடிவம் இருக்கும், நிறம் இருக்கும், சுவை இருக்கும், அளவு இருக்கும், இந்த மாதிரிலாம் வரும் அப்படின்லாம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அப்ப நன்மொழி அப்படின்னு என்னது? அத பண்பு தொகை அப்படின்னு சொல்றாங்க. நன்மொழி அப்படின்னு என்னது? அத பண்பு தொகை அப்படின்னு சொல்றாங்க. யார் யாரெல்லாம் வந்து கடைசியா மாரத்தான் அட்டன் பண்ணியிருந்தீங்களோ அவங்களுக்கு இது எளிமையா இருந்திருக்கும். அடுத்து 10 பாட்டு நூல்கள் 1. இவங்க ஆன்சர் தப்பா பண்ணிருக்காங்க. ஓகேவா? ஆன்சர் ஆக்சுவலா என்ன அப்படின்னா நெடுநல் வாடை அப்படின்றதுதான் சரியான விடை. நன்மொழி அப்படின்றது என்னது? பண்பு தொகை, நன்மையாகிய மொழி, நன்மை மை விகுதி மறைஞ்சிருக்கு. அதே மாதிரி ஆகிய ஆனா அப்படின்ற உறுப்புகள் வருது. அது மாதிரி வடிவம், அளவு, சுவை, நிறத்தை குறிச்சுது அப்படின்னா அந்த பண்பு தொகை அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து அடுக்கு தொடர் 2 முதல் 4 முறை அடுக்கி வரும். படபட அப்படின்றது இரட்டை கேள்வி. ஓகேவா? அடுத்து பாம்பு ஒரு சொல்லுக்கு பொருளை தந்துச்சு அப்படின்னா அதை அடுக்கு தொடர் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அடுக்கு தொடர். அடுத்து வினையச்சம், அல்லது ஊழ முடியும், அதை வினையச்சம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். உருவகம் அப்படின்னா பாதமலர், மதிமுகம், அதெல்லாம் வந்து உருவகம் அப்படின்றது சொல்லியிருந்தேன். யாரெல்லாம் வந்து மாரத்தான் அட்டன் பண்ணியிருந்தீங்களோ எளிமையா வந்து ஒன் வேர்டை வந்து அடிச்சு தும்சம் பண்ணியிருந்துக்கலாம். ஓகேவா? ஈஸியா வந்து மார்க் எடுத்து வந்துக்கலாம். ஓகேவா? அதனாலதான் என்ன பண்ணிருக்கேன், வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களோட டிஸ்ட்ரிக்ட் எது, உங்களோட மார்க் எது அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே. அதுக்கு அடுத்து பாருங்களேன், பிழையற்ற தொடரை கண்டறிய. இதுலயே ஆன்சர் தப்பா பண்ணிருக்காங்க. சென்னையிலிருந்து நேற்று வந்தான் அப்படின்றதான் சரியான விடை. சென்னையிலிருந்து நேற்று வந்தான். ஓகேவா? பிழையற்றது. கோவலன் மதுரைக்கு சென்றது அப்படின்னு வரக்கூடாது, சென்றான் அப்படின்னா சென்றார். ஓகேவா? கோவலன் மதுரைக்கு சென்றதுன்னு இருக்கு, அது தவறாது. ஓகேவா? பறவைகள் நெல்மணிகளை வேகமாக கொத்தி தின்றது. குதிரையும் யானையும் வேகமாக ஓடினன்னு வரணும். ஓடின. பறவைகள் நெற்மணிகளை வேகமாக கொத்தி தின்றது.
ஓகேவா, கொத்தி தின்றன அப்படின்னு வரணும். ஓகேவா, அப்ப ஆன்சர் எது, பிழையற்றது எது அப்படின்னா சென்னையில இருந்து நேற்று வந்தான் அப்படின்றதான் சரியான விடை. ஓகேவா, அப்ப என்ன பண்ணிக்கலாம், 10வது கொஸ்டின் வரையும் ஈஸி தான் ஆன்சர். ஓகேவா, 8வது கொஸ்டின் ஈஸியா ஆன்சர் பண்ணிக்கலாம். நன்மொழி அப்படின்றது இலக்கண குறிப்பு என்னது, அதை பண்பு தொகை அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து 10 பாட்டு உள்ள ஒண்ணு எது அப்படின்னா அது நெடுநாள் வாடை. பிழையற்ற தொடர் எது அப்படின்னா சென்னையில இருந்து நேற்று வந்தான் அப்படின்றது பிழையற்ற தொடர். ஓகேவா, அப்ப 8, 9, 10 ஈஸியான ஒரு கேள்விதான். ஓகேவா, என்னை பொறுத்தளவு இந்த ஒரு கொஸ்டின் பேப்பர் ஆல்மோஸ்ட் இது திருவள்ளூர் அந்த சைடு உள்ள கொஸ்டின் பேப்பர் தான் நினைக்கிறேன். ஓகேவா, இதுல இருந்து கிடைச்ச கொஸ்டின் பேப்பர் அப்படின்றது ரொம்ப எளிமையா ஆன்சர் பண்ணியிருக்கலாம். ஓகேவா, எனக்கு தெரிஞ்ச வரையும் ஒரு ரெண்டு அல்லது 3 டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பரை தவிர பாக்கி எல்லா கொஸ்டின் பேப்பரும் ரொம்பவே எளிமையா தான் இருந்துச்சு. ஓகேவா, அடுத்து பாருங்க, சென்னையில இருந்து நேற்று வந்தான் அப்படின்றது சரியான விடை. பண்பு தொகை நெடுநாள் வாடை அப்படின்றது நம்ம முன்னாடியே பார்த்தாச்சு. ஓகேவா, இதுக்கு ஏன் சார் நெடுநாள் வாடை அப்படின்னு சொல்லுங்க பார்க்கலாம். 10 பாட்டு நூல்ல ஒண்ணு அப்படின்னு கேக்குறாங்க. மீதி இருக்கிறதெல்லாம் என்னது, 8 தொகை நூல். 8 தொகை நூல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். நல் நற்றிணை, அது அப்படியே வந்து அந்த பாட்டாவே சொல்லலாம். நல் நற்றிணை, நல்ல குறுந்தொகை, ஐங்குறு நூறு, ஒத்த பதிற்று 10, ஓங்கு பரிபாடல், கற்றறிந்தோர் எத்தும் களியோடு, அகம்புறம் இத்திரத்தை 8 தொகை அப்படின்னு சொல்லுவோம். அப்ப 10 பாட்டு நூல்கள் அப்படின்றது அகநானூறுல வராது, 8 தொகையில வராது. அப்ப புறநானூறு, அகநானூறு, நற்றிணை அப்படின்றது என்னது, இது வந்து ஒரு 8 தொகை நூல்கள். நல் நற்றிணை, நல்ல குறுந்தொகை, ஐங்குறு நூறு, ஒத்த பதிற்று 10, ஓங்கு பரிபாடல், கற்றறிந்தோர் எத்தும் களியோடு, அகம்புறம் என்று இத்திரத்தை 8 தொகை. இந்த பாடல் எதை குறிப்பிடுது, 8 தொகை நூலை குறிப்பிடுது. என் கூட சொல்லுங்க பார்க்கலாம். நல் நற்றிணை, அடைமொழியோட சொல்லணும். நல் நற்றிணை, நல்ல குறுந்தொகை, ஐங்குறு நூறு, ஒத்த பதிற்று 10, ஓங்கு பரிபாடல், கற்றறிந்தோர் எத்தும் களியோடு, அகம்புறம் என்று இத்திரத்தை 8 தொகை. அவ்வளவுதான். ஈஸியா என்ன பண்ணிருக்கலாம் அப்படின்னா எளிமையா வந்து ஆன்சர் அப்படின்றது பண்ணிட்டு போயிட்டே இருந்திருக்கலாம். அப்ப பிழையற்ற தொடர் எது அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா, அடுத்து பாருங்க, அடுத்து 11, 12, 13, 14. ஓகேவா, 4 கொஸ்டின் அப்படின்றது பார்க்க போறோம். இது வந்து நான் உங்களுக்கு நடத்தின கொஸ்டின் தான். ஓகேவா, நடத்தினது தான் இந்த கொஸ்டின் அப்படின்றது வந்திருக்கு. முச்சந்தி இலக்கியம் என்பது அப்படின்றது கேட்டிருக்காங்க. நமக்கு முன்னாடியே தெரியும் இது ரெண்டுமே ஆன்சர் ரைட் அப்படின்றது. ஓகேவா, கதை வடிவிலான வடிவமுடையது, பெரிய எழுத்து புத்தகம் ஒன்று அழைக்கப்படுவது. ஓகேவா, ரெண்டுமே சரி அப்படின்றது நம்ம முன்னாடியே பார்த்திருந்தோம். திண்ணியர் அப்படின்னா மன உறுதி உடையவர். ஓகேவா, என்னது திண்ணியர் அப்படின்னா மன உறுதி உடையவர். நான் அந்த திருக்குறள் சொல்லி உங்களை எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அடுத்த சுவடியோடு பொருந்தாத ஒன்றை தேர்வு செய்ய அப்படின்றப்போ கடுக்காய் அப்படின்றது சோடியோடு பொருந்தாதது. ஏன்னா பாக்கி எல்லாமே என்ன பண்ணலாம், அந்த சோடியில வச்சு தேய்க்கலாம். ஆனா கடுக்காய் அப்படின்றத வச்சு தேய்க்க முடியாது அப்படின்றது வந்துருந்துச்சு. ரைட்டா, அடுத்து சடாயு உயிர்நீத்த படலம் ஆரண்ய காண்டம். ஓகேவா, சடாயு உயிர்நீத்த படலம் என்ன அப்படின்னா ஆரண்ய காண்டத்துலதான் சராயை வந்து உயிர்நீத்த படலம் அப்படின்றது. ஓகேவா, அப்ப ஈஸியா என்ன பண்ணிருக்கலாம், இந்த 14க்கு கண்டிப்பா வந்து ஈஸியா இருந்திருக்கு. அப்ப 14க்கு 14 எடுத்துருக்கலாம். ஓகேவா, கொஞ்சம் டிஸ்ட் பண்ணி ஒரு 2 கொஸ்டின் உங்களுக்கு கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னாலும் இது என்ன பண்ணிருக்கலாம், ஈஸியா வந்து 1 வேர்ட்ல 14க்கு 14 எடுத்துருக்கலாம். இல்ல ஒரு கொஸ்டின் மிஸ் ஆகுது அப்படின்னாலும் ஈஸியா என்ன பண்ணிக்கலாம், 13 மார்க் அப்படின்றது ஈஸியா எடுத்துருக்கலாம். கரெக்டா, 13 மார்க் அப்படின்றது 14க்கு 14 எடுக்க முடியல அப்படின்னாலும் பரவாயில்ல, 13 ஆச்சும் எடுத்துருக்கலாம். இல்ல 13ல 2 கொஸ்டின் போயிடுச்சு சார் அப்படின்னா 12 எடுத்துருக்கலாம். 12 கொஸ்டின் என்ன பண்ணிக்கலாம், ஈஸியா எடுத்துருக்கலாம். அதுக்கு கீழே யாராச்சும் கம்மியா பண்ணிருந்தீங்க அப்படின்னா நீங்க ஒழுங்கா படிக்கல, நீங்க ஒழுங்கா ரிவைஸ் பண்ணல, நீங்க ஒழுங்கா மாரத்தான் அட்டன் பண்ணல அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, அப்ப ஈஸியா எடுக்க வேண்டிய ஒரு பகுதி. ஓகேவா, அந்த பார்த்த 14 கொஸ்டின்ல இது இந்த டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு மட்டும் சொல்லல, வேற ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல வேற ஒரு கொஸ்டின் பேப்பர் இருந்திருக்கலாம். ஆனா அந்த கொஸ்டின் பேப்பர்ல எனக்கு தெரிஞ்சு என்ன பண்ணலாம், 2 கொஸ்டின் வந்து கஷ்டமா கேட்டாங்க அப்படின்னு வச்சா கூட மீதி 12 கொஸ்டின் அப்படின்றது ஈஸியா அட்டன் பண்ணிருக்கலாம் 14க்கு. ஓகேவா, அடுத்த கொஸ்டின் போலாமா. அடுத்து நம்ம பார்க்க போறது பகுதி 2. ஓகேவா, ஃபர்ஸ்ட் பகுதி 1ல 14 1 மார்க் அப்படின்றது பார்த்தாச்சு. அதுல வந்து என்ன பண்ணிருக்கலாம், 13 இல்லைன்னா 12. ஓகேவா, 14 எடுத்திருக்கீங்க அப்படின்னா சூப்பர். ஓகேவா, 14 எடுத்திருக்கீங்க அப்படின்னா நீங்களே உங்களுக்கு என்ன பண்ணிக்கோங்க, ஒரு கைத்தட்டல் கட்டிக்கோங்க. ஓகேவா, அப்ப 14 அப்படின்றது ரொம்ப சூப்பர். 12 அல்லது 13 எடுத்திருக்கீங்க அப்படின்னா உங்களால வந்து படிச்சதை அங்க வந்து அப்ளை பண்ண முடிஞ்சுது. சில கொஸ்டின் ஆனது புக் இன்சைட்ல இருந்து கேட்டாலும் உங்களால அப்ளை பண்ண முடிஞ்சு எழுத முடிஞ்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, பகுதி 1ல என்ன பண்ணிக்கலாம், ஈஸியா 12 மார்க் அப்படின்றது எடுத்துருக்கலாம். இல்ல 13 எடுத்துருக்கலாம். 14க்கு 14 எடுத்தீங்க அப்படின்னா சூப்பர். ஓகேவா, அடுத்து நம்ம பார்க்க போறது பகுதி 2. ஓகேவா, பகுதி 1ல 1 வேர்ட் அப்படின்றது பார்த்தாச்சு. பகுதி 2ல 2 மார்க் அப்படின்றது பார்க்க போறோம். பார்க்கலாமா, பகுதி 2ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 2 மார்க் அப்படின்றது பார்க்க போறோம். பாருங்களேன் என்னென்ன கொஸ்டின் இருக்கு அப்படின்றத. இந்த கொஸ்டின் நடத்துனீங்களா சார் அப்படின்னா இந்த கொஸ்டின் நான் நடத்தினேன். பாருங்களேன், எவையேனும் 3 எண்ணுக்கு விடை தெரியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதல் கொஸ்டின் 4 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. அதுல 3 கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப மூவி 2 6 மார்க்கு. ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் தான் நீங்க என்ன பண்ண முடியும், விட்டுட்டு வரலாம். ஓகேவா, அதுல எந்த கொஸ்டின் மட்டும் உங்களுக்கு தெரிய கொஞ்சம் கஷ்டமா இருந்திருக்கும் அப்படின்னு பாருங்களேன். எல்லா கொஸ்டினுமே நம்ம சொன்ன கொஸ்டின் தான் வந்திருக்கு. ஓகேவா, ஒரு கிட்டத்தட்ட 4 கொஸ்டின் கேட்டுறாங்க. 4 கொஸ்டினுமே நான் சொல்லி திருப்பி நடத்தின கொஸ்டின் சொன்ன கொஸ்டின் தான் வந்திருக்கு. அப்ப என்ன பண்ணிக்கலாம், 4 கொஸ்டினுமே தெரிஞ்சிருக்கணும். அதுல என்ன பண்ணலாம், எதை சூஸ் பண்ணி சூப்பரா எழுதுறது அப்படின்னு தான் யோசிச்சிருக்கலாமே தவிர எந்த கொஸ்டின் ஒரு கொஸ்டின் தெரியல சார் அதுக்காக வேற கொஸ்டின் சூஸ் பண்ண அப்படின்றது நடந்திருக்காது. என்ன நடந்திருக்கும் அப்படின்னா
எதை சூஸ் பண்ணி சூப்பரா எழுதலாம், எந்த கொஸ்டின் தெளிவா தெரியும் அப்படின்ற மாதிரி தான் நீங்க யோசிச்சிருந்திருக்கலாம். ஓகேவா? அப்ப 4 கொஸ்டினுமே நம்ம சொன்ன கொஸ்டின் தான் வந்திருக்கு. 4 கொஸ்டினுமே நம்ம நடத்தின கொஸ்டின் தான் வந்திருக்கு. ஓகேவா? இப்ப பாருங்க, எத்திசையிலும் சோறு தட்டாது கிட்டும் யாருக்கு, அந்த கொஸ்டின் நடத்தினேன். அக்காலத்து கல்வி முறையில் மனன பயிற்சிக்கு உதவிய நூல்கள், இந்த கொஸ்டின் நான் திருப்பி சொன்னேன். அந்த கொஸ்டின் கேட்டாங்க. எதிர்பாராத நிகழ்வை ஜலாலுதீன் ரூமி எவ்வாறு உருவகப்படுத்துகிறார், இந்த கொஸ்டின் சொல்லியிருந்தேன். அடுத்து நடையாளைகள் பற்றி தொல்காப்பியம் ஒரு கருத்து. ஓகேவா? 4 கொஸ்டின் சொன்ன கொஸ்டின் தான் வந்திருக்கு. பாப்போமா? ஃபர்ஸ்ட், எத்திசையிலும் சோறு தட்டாது கிட்டும் யாருக்கு, எந்த திசையில போனாலும் யாருக்கு சோறு தட்டாம கிட்டும், எந்த திசையில போனாலும் இவருக்கு சோறு அப்படின்றது கிடைச்சே தீரும்பா. இவருக்கு எங்க போனாலும் சோறு அப்படின்றது கிடைக்காம இருக்காது. யாருக்கு, நல்லா படிச்சவங்களுக்கு, நல்ல கலை தெரிந்தவங்களுக்கு, நல்ல நுண்கலை தெரிந்தவங்களுக்கு. அதுதான் ஒரு லைன்ல. ஓகேவா? அதை நீங்க 2 லைனா எழுதுனீங்க அப்படின்னா ஈஸியா 2 மார்க் அப்படின்றது கிடைச்சிருக்கும். பார்க்கலாமா? பாருங்க, கலைத்துறையில் வல்ல கலைஞர்கள் எத்திசைக்கு சென்றாலும் உணவு தவறாது கிட்டும். கலைத்துறையில வல்ல திறமை உள்ளவங்களுக்கு, ஓகேவா, கலைத்துறையில் வல்ல கலைஞர்கள் எத்திசைக்கு சென்றாலும் அவர்களுக்கு உணவு தவறாது கிட்டும். கலைத்துறையில சிறந்த உள்ளவங்களுக்கு, ஓகேவா, ஒண்ணு நல்லா படிச்சவங்களா இருக்கலாம், இல்ல நல்ல கலைத்துறையில இருக்கவங்களா இருக்கலாம், நல்லா சிலை செய்யறவங்களா இருக்கலாம், இல்ல நல்லா பாட்டு பாடுறவங்களா இருக்கலாம், இல்ல நல்லா டான்ஸ் ஆடுறவங்களா இருக்கலாம், யாரா வேணா இருக்கலாம். அப்ப கலைத்துறையில் வல்ல கலைஞர்களுக்கு, நல்ல திறமையா இருக்க கலைஞர்களுக்கு எத்திசையில் சென்றாலும், எந்த திசையில போனாலும் அவங்களுக்கு சோறு என்னது தவறாம கிட்டும். கல்வி அறிவில் சிறந்து விளங்கும் புலவர்கள் சென்ற இடமெல்லாம் மதிக்கப்படுவார்கள். கல்வி அறிவுல, ஓகேவா, கல்வி அறிவுல சிறந்து விளங்கும் புலவர்கள், ஓகேவா, நல்ல சிறந்து விளங்குற புலவர்கள் சென்ற இடமெல்லாம் மதிக்கப்படுவார்கள். எங்க போனாலும் அவங்களுக்கு மதிப்பு கிடைக்கும். யாருக்கு சோறு தவறாது கிட்டும், கலைத்தொழில் வல்ல சிறந்தவர்களுக்கு, வல்ல கலைஞர்களுக்கு சோறு தட்டாது கிட்டும். அதே கல்வி அறிவுல சிறந்து விளங்கும் புலவர்களுக்கு போற இடம்லாம் என்ன பண்ணுவாங்க, மதிப்பாங்க. வாங்க ஐயா, வாங்க, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, என்ன பண்ணுவாங்க, கையெடுத்து கும்பிடுவாங்க. ஓகேவா? படிப்புக்கு எவ்வளவு மரியாதை இருக்கு அப்படின்றது நமக்கு இங்கே தெரிய வருது. கரெக்டா? இது கரெக்ட் தானே? ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. 15வது கேள்விக்கு ஆன்சர் தான். ஓகேவா? 2 வரி எழுதிருந்தீங்க அப்படின்னா அழகா திருத்திட்டு 2 மார்க் அப்படின்னு போட்டு போயிட்டே இருப்பாங்க. ஓகேவா? இந்த கொஸ்டின் தெரியாம விட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா நீங்களே கொட்டிக்கோங்க. ஓகேவா? ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வி, அடிக்கடி நான் சொன்ன கேள்வி கேட்டிருக்காங்க. ஓகேவா? அடுத்த கேள்வி பார்க்கலாமா? அடுத்து 16வது கேள்வி. ஓகேவா? அக்காலத்து கல்வி முறையில் மனன பயிற்சிக்கு உதவிய நூல்கள் யாவை? ஓகேவா? அந்த காலத்துல மனன பயிற்சி, அந்த காலத்துல படிச்சு மண்ணில ஏத்துறதுக்கு உதவிய நூல்கள் என்ன, அதை கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுவும் ஒரு எளிமையான கேள்வி, ஈஸியா ஆன்சர் பண்ண வேண்டிய கேள்வி, அடிக்கடி நான் சொன்ன கேள்வி. ஓகேவா? அந்த கொஸ்டினும் கேட்டிருக்காங்க. பாப்போமா? நிகண்டு, நன்னூல், காரிகை, தண்டி அலங்காரம், நீதி நூல்கள் முதலிய தமிழ் நூல்கள் அக்காலத்து மனன பயிற்சிக்கு பெரிதும் உதவியன. என்னென்ன பெரிது உதவி இருக்கு அப்படின்றத பாருங்களேன். நிகண்டு, நன்னூல், காரிகை 3 நூல் இருக்கு. ஓகேவா? நிகண்டு, நன்னூல், காரிகை, தண்டி அலங்காரம், நீதி நூல்கள். ஓகேவா? ஒரு 5 கொஸ்டின் இருக்கு, 5 நூல் இருக்கு. முதலிய தமிழ் நூல்கள் என்ன பண்ணுது, அக்காலத்து மனன பயிற்சி அப்படின்னா படிச்சு மண்டையில ஏத்துறதுக்கு உதவிய நூல்கள், பெரிதும் உதவி இருக்கு, அதை சொல்றாங்க. ஓகேவா? நிகண்டு என்ன இருக்கு அப்படின்றத சொல்லுங்க பார்க்கலாம். நிகண்டு, நன்னூல், காரிகை, தண்டி அலங்காரம், நீதி நூல்கள். நிகண்டு, நன்னூல், காரிகை, தண்டி அலங்காரம், நீதி நூல்கள். ஓகேவா? இது தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா ஈஸியா என்ன பண்ணிருக்கலாம், இந்த 2 மார்க் அப்படின்றது வாங்கிருக்கலாம். தமிழ் நூல்கள், இதெல்லாம் என்னது அப்படின்னா தமிழ் நூல்கள். ஓகேவா? இந்த தமிழ் நூல்கள் அக்காலத்து மனன பயிற்சிக்கு படிக்கிறதுக்கு உதவினுச்சு. இது வரையும் தெரில, இந்த கொஸ்டினை விட்டுட்டு வந்தீங்க அப்படின்னாலும் பரவாயில்ல. இப்ப என்ன பண்ணுங்க அப்படின்னா, இனிமாவது என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த கொஸ்டினை படிச்சுக்கோங்க. பப்ளிக் எக்ஸாம்ல கேட்டா எழுத தெரியணும். ஓகேவா? அதுக்காக தான் இந்த கொஸ்டின் என்ன பண்றேன், நடந்து முடிஞ்ச கொஸ்டின் பேப்பர் எடுத்து வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் அப்படின்றது பண்ணிட்டு இருக்கேன். அதனால ரொம்ப முக்கியமான கேள்வி. ஓகேவா? அடுத்து மேக்ஸ்ல இருக்கிறத பாருங்களேன். கீழ்வாய் இலக்கம், மேல்வாய் இலக்கம், குடிமாற்று முதலிய பல்வேறு வாய்ப்பாடுகள் கணிதத்தில் மனத பயிற்சிக்கு உதவின. இதெல்லாம் என்னது, இந்த வாய்ப்பாடு என்ன பண்ணிருக்கு அப்படின்னா மேக்ஸ். ஓகேவா? கணிதத்துல மனன பயிற்சிக்கு படிச்சு மண்ணில ஏத்துறதுக்கு இதெல்லாம் உதவி இருக்கு. என்னன்னு பார்க்க, கீழ்வாய் இலக்கம், மேல்வாய் இலக்கம், குழிமாற்று. இந்த குழிமாற்று நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஓகேவா? குழிமாற்று அப்படின்றத 0ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை வச்சு என்ன பண்ணலாம், அதை கணிதத்துல பயன்படுது அப்படின்னு நீங்க ஈஸியா ஆன்சர் பண்ணிக்கலாம் அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். ஓகேவா? அப்ப கீழ்வாய் இலக்கம், மேல்வாய் இலக்கம், குழிமாற்று 3 பாயிண்ட் ரொம்ப முக்கியம். ஓகேவா? கீழ்வாய் இலக்கம், மேல்வாய் இலக்கம், குழிமாற்று முதலிய பல்வேறு வாய்ப்பாடுகள் கணிதத்தில் மனன பயிற்சிக்கு உதவின. அடுத்து சிறுவர்கள் படிக்கும் ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன் முதலிய அகராதி நூல்களும் அக்காலத்தில் மனன பயிற்சிக்கு உதவின. அப்ப சிறுவர்கள் படிக்கக்கூடிய ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன் முதலிய அகராதி நூல்களும் என்ன பண்ணிருக்க, அக்காலத்து மனன பயிற்சிக்கு உதவின. இதுல நான் கட்டம் போட்டிருக்கேன்ல, அதெல்லாம் தான் கீ பாயிண்ட்ஸ். ஓகேவா? அதெல்லாம் தான் இருக்கா அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, எக்ஸாம்ல பார்த்துட்டு டிக் பண்ணுவாங்க. ஓகேவா? இந்த கொஸ்டின் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எளிமையா நம்ம பண்ணிக்கலாம், மார்க் அப்படின்றது ஸ்கோர் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த கொஸ்டின் யாராச்சும் படிக்காம போயிருந்தீங்க அப்படின்னா படிச்சுக்கோங்க. யாராச்சும் எழுதிருக்கீங்க அப்படின்னா ப்ரீமியர்ல கமெண்ட்டை போடுங்க, சூப்பரா ஆன்சர் பண்ணிருக்கீங்க. ஓகேவா? கண்டிப்பா ஒரு முக்கியமான கேள்வி என்னன்னு பாருங்க. நிகண்டு, நன்னூல், காரிகை, தண்டி அலங்காரம், நீதி நூல்கள் முதலிய தமிழ் நூல்கள் அக்காலத்து மனன பயிற்சிக்கு பெரிதும் உதவி இருக்கு. அது மட்டும் இல்லாம கணிதத்துல கீழ்வாய் இலக்கம், மேல்வாய் இலக்கம், குழிமாற்று அப்படின்ற முதலிய பல்வேறு வாய்ப்பாடு
கணிதத்துல மனநல பயிற்சிக்கு உதவி இருக்கு. அது மட்டும் இல்லாம சின்ன பசங்க படிக்கிற சிறுவர்கள் படிக்கக்கூடிய ஆத்திச்சூடி கொன்றை வேந்தன்ல என்ன பண்ணிருக்கு, அதுவும் மனநல பயிற்சிக்கு உதவி இருக்கு. அவ்வளவுதான் போட்டு எழுதுனீங்க அப்படின்னா 2 மார்க். சார் இந்த கொஸ்டினையா சார் விட்டுட்டு வந்தேன் அப்படின்னு இப்ப ஃபீல் பண்ணி எந்த பிரயோஜனமும் இல்ல. வரக்கூடிய ரிவிஷன் எக்ஸாம்லயாச்சும் இந்த கொஸ்டின் வந்தா எழுதுங்க. பப்ளிக் எக்ஸாம்ல கேட்டாலும் இதை எழுதணும். ஓகேவா? அந்த அளவுக்கு என்ன பண்ணுங்க, இதுக்கப்புறம் இதை படிச்சுக்கோங்க. ஓகேவா? இதுக்கப்புறம் கேட்டா எழுதுற அளவுக்கு தெரியணும். ரொம்ப முக்கியமான கேள்வி, கேட்கறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது அதிகமா இருக்கு. அதனால முக்கியமா என்ன பண்ணணும், இதை நீங்க படிக்கணும். இதை நீங்க படிக்காம எக்ஸாமுக்கு போக கூடாது. ஓகேவா? ஓகே. அடுத்து பார்க்க போறது 17வது கேள்வி. எதிர்பாராத நிகழ்வுகளை ஜலாலுதீன் ரூமி எவ்வாறு உருவகப்படுத்துகிறார்? இந்த கொஸ்டின் வந்து நான் நடத்தியிருந்தேன். ஓகேவா? எதிர்பாராத நிகழ்வுகளை ஜலாலுதீன் ரூமி எவ்வாறு உருவகப்படுத்துறாரு அப்படின்றத நான் நடத்தியிருந்தேன். முக்கியமான கேள்வி திரும்ப 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 சொல்லியிருந்தேன். ஓகேவா? இந்த கொஸ்டின் யார் யாரெல்லாம் படிச்சிருந்தீங்களோ ஈஸியா அடுத்த ஒரு 2 மார்க். ஓகேவா? அப்ப சொல்ல போனா இந்த கொஸ்டின் பேப்பரே உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி தான். அதுல சூஸ் பண்ணி எழுதுறது மட்டும் தான் வந்து என்ன பண்ணிருப்பீங்க, ஆப்ஷன் வச்சிருப்பீங்க. இந்த கொஸ்டின் சூஸ் பண்ணி எழுதலாமா, இல்ல இந்த கொஸ்டின் சூஸ் பண்ணி எழுதலாமா, இதை எழுதுனா ஃபுல் மார்க் கிடைக்குமா, இல்ல இதை எழுதுனா ஃபுல் மார்க் கிடைக்குமா, அந்த ஆப்ஷன்ல தான் இருந்திருப்பீங்க. ஓகேவா? அதுக்கு கொஸ்டின் தெரியாம இந்த கொஸ்டின் தெரியலையே இதுக்கு பத்தி இது எழுதுவோமா அப்படின்னு யோசிச்சிருக்க மாட்டீங்க. எதை எழுதுனா சூப்பரா எழுதலாம், எதை எழுதுனா எனக்கு ஃபுல் பாயிண்ட் தெரியும், அதை எழுதுனா மார்க் கிடைக்கும் அப்படின்னு தான் யோசிச்சிருப்பீங்க. அப்ப முக்கியமான கொஸ்டின், நம்ம எதிர்பார்த்த கொஸ்டின் அப்படின்றது, நம்ம சொன்ன கொஸ்டின் அப்படின்றது வந்திருக்கு. அப்ப முக்கியமான பண்ணிக்கலாம், ஈஸியா ஆன்சர் அப்படின்றது பண்ணிட்டு போயிட்டே இருந்துக்கலாம். பாருங்க, எதிர்பாராத நிகழ்வுல ஜலாலுதீன் ரூமி எவ்வாறு வரவேற்கிறார், எவ்வாறு உருவகப்படுத்துகிறார் அப்படின்னு பாருங்க. நமது மனித வாழ்க்கை ஒரு விருந்தினர் இல்லம் போன்றது. இது நான் வந்து என்ன பண்ணிருந்தேன் அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு நடத்திருந்தேன். ஓகேவா? மனித வாழ்க்கை அப்படின்றது விருந்தினர் இல்லம். யாராச்சும் வராங்க அப்படின்னா, இப்போ ஒரு விருந்தினர் வராங்க அப்படின்னா நமக்கு தெரியுமா, சொல்லிட்டு வந்தா தெரியும், சொல்லாம வந்தா தெரியுமா? யாராச்சும் திடீர்னு வராங்க அப்படின்னா நமக்கு தெரியுமா? அந்த மாதிரி நம்மளோட வாழ்க்கை, நம்மளோட இந்த இருக்கிற வாழ்க்கை அப்படின்றது ஒரு விருந்தினர் இல்லம் மாதிரி. யார் எப்ப வரா அப்படின்றது நமக்கு தெரியாது. அதை தான் யார் பண்ணிருப்பா அப்படின்னா ஜலாலுதீன் ரூமி என்ன பண்ணிருப்பார் அப்படின்னா உருவகப்படுத்தி இருப்பார். அதை தான் வந்து இதுல சொல்லியிருப்பார். மனித வாழ்க்கை அப்படின்றது ஒரு விருந்தினர் இல்லம் போன்றது, நம்மளோட விருந்தினர் இல்லம் போன்றது அப்படின்றத யார் சொல்லியிருக்கா, ஜலாலுதீன் ரூமி சொல்றாரு. இதை தான் நீங்க என்ன பண்ணிருக்கணும், ஃபர்ஸ்ட் பாயிண்டா எழுதியிருக்கணும். கரெக்டா? இதை என்ன பண்ணிருக்கணும், நீங்க ஃபர்ஸ்ட் பாயிண்டா எழுதியிருக்கணும். மனித வாழ்க்கை அப்படின்றது ஒரு விருந்தினர் இல்லம் மாதிரி இருந்துச்சு அப்படின்றத ஃபர்ஸ்ட் பாயிண்டா எழுதிட்டு, 2வது பாயிண்ட், அந்த இல்லத்திற்கு ஒவ்வொரு நாள் காலையிலும் ஒருவர் வந்து கொண்டு இருப்பார். ஓகேவா? என்னது, அந்த விருந்தினர் இல்லத்துக்கு யார் வேணா வருவாங்க. ஓகேவா? இப்ப நம்மளே எடுத்துக்கோங்களேன். நம்ம காலையில எந்திரிக்கிறோம், நாளை இருந்துச்சு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். காலையில வந்து என்ன பண்றோம், கிளம்புறோம், அவசரமா கிளம்புறோம். ஒரு அவசரமா என்ன விஷயத்தையும் பண்றோம், ஸ்கூல் கிளம்புறோம், என்னது போயிட்டு ஆஃபீஸ் போறோம் அப்படின்னா அவசரமா கிளம்புறோம், போறோம். போயிட்டு என்ன பண்றோம் அப்படின்னா முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து வேற ஒரு மனநிலை வருது. என்னது, டீச்சர் வந்து ஹோம்ஒர்க் பண்ணிட்டியாடா அப்படின்னு கேட்கும்போது என்னது, ஐயோ, அப்போ வந்து என்ன வருது, பயம் அப்படின்ற உணர்வு வருது. அதுக்கப்புறம் அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 1 ஹவர்ல வந்து உங்க ஃப்ரெண்டு காமெடி பண்றான், என்ன பண்றீங்க, சிரிக்கிறீங்க. அதுக்கப்புறம் என்னது, ஈவினிங் ஆனா வந்து ஹோம்ஒர்க் பண்றீங்க, கொஞ்சம் கடுப்பா இருக்கு, டிவி பாக்குறீங்க, சந்தோஷமா இருக்கு, நைட்டு தூங்குறீங்க. அப்போ ஒரு நாள்ல நமக்கு எத்தனை மனநிலைகள் இருக்கு. அப்படியே மனநிலை என்ன பண்ணுது, 1.5 மணி நேரத்துக்கு ஒரு தடவை மனநிலை மாறிக்கிட்டே இருக்கும். 90 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நம்மளோட மனநிலை அப்படின்றது மாறிக்கிட்டே இருக்கும். சந்தோஷமா இருப்போம், கஷ்டமா இருக்கும், கடுப்பா இருக்கும், போர் அடிக்கும், திடீர்னு சந்தோஷம் வரும், திடீர்னு துன்பம் வரும். அது மாதிரி என்னது, நம்மளோட மனநிலை அப்படின்றது 1.5 மணி நேரம் 90 நிமிஷத்துக்கு ஒரு தடவை மாறிட்டே இருக்கும். அதுதான் ஜலாலுதீன் ரூமி சொல்றாரு. அந்த இல்லத்திற்கு ஒவ்வொரு நாள் காலையிலும் ஒருவர் வந்து கொண்டு இருப்பார். ஒரு ஆனந்தம், சற்று மனசோர்வு, சிறிது அற்பத்தனம், சிறிய விழிப்புணர்வு என்ற ஏதாவது ஒருவர் எதிர்பாராத விருந்தாளியாக வந்து செல்வார் என்று ஜலாலுதீன் ரூமி உருவகப்படுத்துகிறார் அப்படின்றத சொல்றாங்க. இந்த மேல வரணும். ஓகேவா? நம்மளோட மனித வாழ்க்கை அப்படின்றது ஒரு விருந்தினர் இல்லம் மாதிரி இருக்கு. அந்த இல்லத்துக்கு ஒவ்வொரு நாள் காலையிலையும் யார் யாரோ வராங்க, ஒவ்வொருத்தவங்க புதுசா வராங்க. ஒரு ஆனந்தம், சற்று மனசோர்வு, நல்ல ஒரு சந்தோஷமா இருக்கு, திடீர்னு மனசோர்வா இருக்கு, கொஞ்சோண்டு அற்பத்தனமா இருக்கு, கொஞ்சம் விழிப்புணர்வு அப்படின்ற மாதிரி என்னது, ஒருவர் எதிர்பாராத விருந்தாளி வர்றது நமக்கு தெரியாது, எதிர்பாராத மாதிரி டக்குன்னு வருது. ஓகேவா? நம்மளோட லைஃபே வந்து எப்படி இருக்கு, ஒரு படம் மாதிரி போயிட்டு இருக்கு. ரைட்டா? ஒரே நாடக மேடை, அதுல எல்லாரையும் நாடக மேடை, அதுல எல்லாம் நடிக்கக்கூடிய நம்ம கலைஞர்கள். ஓகேவா? அப்படி போயிட்டு இருக்கும் போது என்னது, நம்ம ஒரு படம் வந்து கிளைமேக்ஸ் தெரிஞ்சா பாப்போமா, ஒரு படத்துல கூட வரும். ஓகேவா? அந்த மாதிரி என்னது, நம்ம கிளைமேக்ஸே தெரியாம நம்ம போயிட்டு இருக்கோம், என்ன பண்ண போறோம் அப்படின்னே தெரியாம. ஓகேவா? அதான் அது மாதிரி வந்து எப்ப எது வரும் அப்படின்றதே தெரியாது. திடீர்னு வந்து கவலை வரும், திடீர்னு இன்பம் வரும் அப்படின்றத ஜலாலுதீன் ரூமி இங்க உருவகப்படுத்துறாரு. விருந்தினர் இல்லம் மாதிரி நம்மளோட லைஃப் அப்படின்றது ஒரு விருந்தினரோட இல்லம் மாதிரி அப்படின்றத ஜலாலுதீன் ரூமி இந்த இடத்துல உருவகப்படுத்துறாரு. ஓகேவா? இது தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா ஈஸியா 2 மார்க் வாங்கியிருக்கலாம். யார் யாரெல்லாம் இந்த கொஸ்டின் அட்டன் பண்ணீங்க அப்படின்றதையும் கமெண்ட்ல போடுங்க. ஓகேவா? ஈஸியான ஒரு கேள்வி. ஓகேவா? அடுத்து 18வது கேள்வி பார்க்கலாம். நடை அழகியல். ஓகேவா? ஈஸியா ஒரு ஆன்சர் பண்ணக்கூடிய ஒரு கேள்வி. ஓகேவா? நடை அழகியல் பற்றி தொல்காப்பியம் கூறும் கருத்து. ஓகேவா? ஈஸியா என்ன பண்ணிருக்கலாம், ஈஸியா ஒரு மார்க் அப்படின்றது ஸ்கோர் பண்ணிக்கலாம். இந்த கொஸ்டின் அப்படின்றது தெரிஞ்சிருந்தா நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா, இந்த கொஸ்டின் நடத்தியிருந்தேன். கடைசியா வரும்போது டாப் 10 குருவினாக்கள் படித்தீர்களா அப்படின்ட்டு என்ன பண்ண,
டாப் 10 குருவினாக்கள் வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, ஸ்ராவணி மேம், ஆஷா மேம், அப்புறம் யாழினியன் சார்லாம் என்ன பண்ணிருந்தாங்க அப்படின்னா இந்த கொஸ்டின்லாம் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தாங்க. ஓகேவா, இதெல்லாம் பார்த்துட்டு போயிருந்தீங்க அப்படின்னா ஈஸியா என்ன பண்ணிருக்கலாம், இப்போ ஃபுல் மார்க் வாங்கியிருந்துக்கலாம். ரைட்டா, அப்போ என்ன பண்ணாங்க, வந்து டாப் 10 குருவினாக்கள், முக்கியமா இருந்த நெடுவினாக்கள் அதெல்லாம் போட்டிருந்தாங்க. அதெல்லாம் நீங்க பார்த்திருந்தீங்க அப்படின்னா ஈஸியா பண்ணிக்கலாம், இதை ஸ்கோர் பண்ணிக்கலாம். பாருங்க, கவிதையின் இயங்காற்றல் தான் நடை என்று தொல்காப்பியம் கூறுகிறது. கவிதையோட இயங்காற்றல் அப்படின்றதான் நடை அப்படின்றது தொல்காப்பியம் கூறுது. நடை பெற்றியலும் என்றும் நடை நவின்றொழுகும் என்றும் சில சொற்றொடர்கள் தொல்காப்பியத்தில் இடம்பெற்றுள்ளன அப்படின்றத ஃபர்ஸ்ட் எழுதணும். ஓகேவா, கவிதையோட இயங்காற்றல் தான் நடை. கவிதை, ஒரு கவிதை இருக்கு. ஓகேவா, என்ன பண்றீங்க, ஒரு கவிதை அப்படின்றது இருக்கு, அதோட இயங்க ஆற்றல் இருக்குல்ல, ஒவ்வொரு லைனா வருதுல, அதுதான் அதோட நடை. ஒவ்வொரு நடையும் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவோமா, அப்ப கவிதையோட இயங்காற்றல் அப்படின்றதா நடை என்று தொல்காப்பியம் கூறுது. எது சொல்லுது, தொல்காப்பியம் சொல்லுது. நடை பெற்றியலும் என்றும் நடை நவின்றொழுகும் என்றும் சில சொற்றொடர்கள் தொல்காப்பியத்தில் இடம்பெற்றிருக்கு. இந்த வார்த்தைகள் வந்து எங்க இடம்பெற்றிருக்கு அப்படின்னா தொல்காப்பியத்தில் இடம்பெற்றிருக்கு. நடை பெற்றியலும் நடை நவின்றொழுகும் அப்படின்ற சில சொற்றொடர்கள் எங்க இடம்பெற்றிருக்கு, தொல்காப்பியத்தில் இடம்பெற்றிருக்கு. ஆசிரிய நடைத்தே வஞ்சி என வெண்பா நடைத்தே களி என்று கவிதையின் நடை பற்றி தொல்காப்பியம் தெளிவாக கூறுகிறது. அப்ப இதுல என்ன தெரியணும் அப்படின்னா, இந்த வார்த்தைகள் தெளிவா தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா 2 மார்க் போடுவாங்க. இல்ல நீங்க கதை அடிச்சீங்க அப்படின்னா மார்க் போட மாட்டாங்க. ஓகேவா, ஏன்னா இதெல்லாம் முக்கியம், இதெல்லாம் தான் கீ பாயிண்ட்ஸ். ஓகேவா, எப்பயுமே நல்லா தெரிஞ்சுக்கோங்க. என்னது, ஒரு கொஸ்டின் ரெலவெண்டா எழுதிட்டோம், அதுக்கு என்னது பட்டுப்படாம எழுதிட்டோம் அப்படின்னா மார்க்லாம் கொடுக்க மாட்டாங்க. அவங்க வந்து ஒரு கீ பாயிண்ட்ஸ், ஓகேவா, கீ நோட்ஸ் மாதிரி ஒன்று வச்சிருப்பாங்க. அந்த கீ நோட்ஸ்ல திருத்துவாங்க. அப்படி திருத்தும் போது உங்களோட புக்ல நீங்க எழுதியிருக்கக்கூடிய கண்டென்ட்ல இந்த கண்டென்ட் இருக்கா, நீங்க எழுதியிருக்கிறதுல இந்த பாயிண்ட்ஸ் இருக்கா அப்படின்றத பார்ப்பாங்க. இருந்துச்சு அப்படின்னா ஃபுல் மார்க், இல்லை அப்படின்னா குறுக்கடிச்சு என்ன பண்ணுவாங்க, மார்க் அப்படின்றது போட மாட்டாங்க. அப்ப எப்பயுமே என்ன பண்ணணும், உங்களோட நோட்ஸ்ல, உங்களோட கைட்ல, உங்களோட டீச்சர் சொல்லித்தரதுல, நம்ம சொல்லித்தரதுல இருக்கக்கூடிய அந்த கீ பாயிண்ட்ஸ் அப்படின்றத தெளிவா எழுதணும். இல்ல நான் கதை தான் சார் அடிப்பேன் அப்படின்னா மார்க் அடிச்சு என்ன பண்ணுவாங்க, என்னது எக்ஸாம் ஹாலுக்கு வந்து உருட்டி இருக்காடு என்ன பண்ணுவாங்க, க்ளோஸ் பண்ணிட்டு மார்க் கிடையாது. ஓகேவா, அதனால எப்பயுமே நல்லா புரிஞ்சுக்கோங்க, கீ பாயிண்ட்ஸ் கரெக்டா இருந்து எழுதிதான் என்ன பண்ண முடியும், மார்க் அப்படின்றது கிடைக்கும். ஓகேவா, ஓகே பாருங்க. இப்ப கவிதையோட இயங்காற்றல் தான் நடை அப்படின்னு தொல்காப்பியம் சொல்லுது. நடை பெற்றியல் அப்படின்றத நவின்றொழுகும் அப்படின்ற சில சொற்றொடர்கள் வந்து தொல்காப்பியத்தில் இடம்பெற்றிருக்கு. அது மட்டும் இல்லாம ஆசிரிய நடைத்தே வஞ்சி ஏனை வெண்பா நடைத்தே களி அப்படின்னு கவிதையில நடை பற்றி தொல்காப்பியம் சொல்லுது. ஓகேவா, இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். அடுத்து, மொழியின் தனிச்சிறப்பு கூறாகவும் கவிதையின் வலிமை மிக்க உந்து சக்தியாகவும் நடை விளங்குகிறது. மொழியோட தனிச்சிறப்பு கூறாகவும் கவிதையோட வலிமை மிக்க உந்து சக்தியாகவும் எது விளங்குது அப்படின்னா நடை விளங்குது. நடை அழகியலை பத்தி தொல்காப்பியத்தில் இருக்கிறத பத்தி கேட்டிருக்காங்க. அப்ப நடை அழகியலை பத்தி நீங்க இங்க எழுதியிருக்கணும். எழுதுனீங்க அப்படின்னா ஈஸியா ஸ்கோர் அப்படின்றது கிடைச்சிருக்கும். புரியுதா? இந்த கொஸ்டின் கொஞ்சம் கஷ்டமான கொஸ்டின். ஏன்னா இந்த வார்த்தையெல்லாம் ஞாபகம் வச்சோம், நடை அழகியலை பத்தி இந்த வார்த்தைகள் ஞாபகம் வச்சுக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமா இருக்க மாதிரி இருக்கும். ஆனா முதல்ல ஒரு 3 கொஸ்டின் இருந்துச்சுல, அதை வந்து எளிமையா ஆன்சர் பண்ணிருக்கலாம். ரைட்டா, என்ன கொஸ்டின் அப்படின்றத பாருங்க. இது வரையும் படிக்கல அப்படின்னா கூட பரவாயில்ல, இதுக்கப்புறம் படிச்சிருந்தீங்க அப்படின்னா ஈஸியா என்ன பண்ணலாம், ஸ்கோர் அப்படின்றது எடுக்கலாம். ரைட்டா, அப்ப ஃபர்ஸ்ட் 3 கொஸ்டின் அப்படின்றது ஈஸியா எழுதிக்கலாம். எத்து சீலும் சோறு தட்டாது கிட்டும் யாருக்கு, அக்காலத்து கல்வி முறையில் மனன பயிற்சி உதவிய நூல்கள் யாவை, எதிர்பாராதனைகளை ஜலாலுதீன் ரூமி எவ்வாறு உருவப்படுத்துறாங்க, நடையறிகள் பற்றி தொல்காப்பியம் குரு கருத்து. ஓகேவா, இந்த வீடியோ அப்படின்றது பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்றது ரிலீஸ் ஆகும்பா. ஏன்னா நான் வந்து என்ன பண்ணிருக்கேன், 4 மார்க் வரையும் தான் இந்த வீடியோ அப்படின்றது ரெடி பண்ணிருக்கேன். பார்ட் 2ல உங்களுக்கு நெடுவினா வரையும் வரும். ஓகேவா, அப்ப பார்ட் 1 வீடியோ பார்த்துக்கோங்க எல்லாருமே, பார்ட் 2 வீடியோ பார்க்கணும். ஏன் சார் அப்படின்னா, இப்ப நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தெரியும், சார் இந்த கொஸ்டின் இந்த இடத்துல தான் சார் தப்பு பண்ணேன், கரெக்டா சொன்னீங்க சார் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஓகேவா, இப்பதான் என்ன பண்ணுவோம், ஓ இதனாலதான் எனக்கு இந்த இடத்துல மார்க் போனுச்சா, ஓ இந்த இதுதான் எழுதியிருக்கணுமா, நானு இந்த இடத்துல கதை அடிச்சேன் சார் அதான் அப்படின்றது எப்ப தெரியும் அப்படின்னா, ஒரு விஷயத்த முடிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியும். ரைட்டா, எக்ஸாம் எழுதிட்டீங்க, என்ன பண்றீங்க அப்படின்னா அதை பார்க்கவே இல்லை, கொஸ்டின் பேப்பர் வருது, ஆன்சர் கீ வருது, ஓகே 70 மார்க்கா, ஓகே 60 மார்க் அப்படின்னு தூக்கி போட்டீங்க. ஓகேவா, ஆனா இதே தப்பு, ஓகேவா, இந்த கொஸ்டின் பேப்பர்ல தப்பு பண்ணதுனால நம்மளுக்கு ஒரு 10 மார்க் அப்படின்றது குறைஞ்சிருக்கு, இல்ல 20 மார்க் குறைஞ்சிருக்கு. இதே தப்ப மறுபடியும் ரிவிஷன் எக்ஸாம்ல பண்ணுவீங்க, அதே தப்ப மறுபடியும் பப்ளிக் எக்ஸாம்ல பண்ணுவீங்க. அப்படி பண்ணீங்க அப்படின்னா மார்க் குறையதான் செய்யுமே தவிர மார்க் அதிகமாகாது. எப்ப அதிகமாகும் அப்படின்னா, இதுல உள்ள தப்ப கண்டறிஞ்சு தப்ப திருத்துறீங்கல்ல, இதெல்லாம் தப்பு பண்ணிட்டேன், அதை நான் திருத்தி அடுத்த எக்ஸாம்ல இதே தப்ப நான் பண்ணாம எழுதுவேன், அங்க அந்த பாயிண்ட் இருக்குல்ல, அதனால மட்டும்தான் மார்க் உங்களுக்கு அதிகமாகுமே தவிர சும்மா வந்து படிச்சுட்டே இருக்கேன் மார்க் எழுதுறேன் ஆனா மார்க் வரலன்னு சொல்லிட்டே இருந்தா வராது. ஓகேவா, எப்ப வந்து மார்க் அதிகமாகும் அப்படின்னா தப்ப திருத்தும் போதுதான் மார்க் அதிகமாகும். ரைட்டா, அப்ப ஆன்சர் கீ வந்து என்ன பண்ணணும், அதை எடுத்து பார்க்கணும், எதுக்கெல்லாம் எதுக்கு ஏன் 1 மார்க் போடுறாங்க, ஏன் 1 மார்க் போட்டிருக்காங்க, நான் என்ன கதை அடிச்சு வச்சேன், ஏன் இந்த இதுல நான் தப்பா எழுதுனேன், ஏன் இந்த இடத்துல வந்து நான் எழுத்து பிள்ளையை வந்து மாத்தி எழுதுனேன், அப்பெல்லாம் பார்த்து என்ன பண்ண முடியும், இப்ப அப்படி பார்க்கும் போது என்ன பண்ண முடியும், இதெல்லாம் வந்து மாத்தி எழுதிட்டேன், அப்பதான் வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஈஸியா அடுத்த எக்ஸாம்ல ஸ்கோர் பண்ண முடியும். அதனால எந்த வீடியோ இருக்கோ இல்லையோ இந்த வீடியோ ரொம்ப முக்கியம். ஓகேவா,
பார்ட் 1 பார்ட் 2 கண்டிப்பா ஃபுல்லா பார்த்துருக்கேன். ஓகேவா? அதை வச்சு என்ன பண்ண முடியும், இதெல்லாம் தப்பு பண்ணியிருக்கேன், இதெல்லாம் மாத்திப்பேன் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு அப்பதான் தெரிய வரும். அதனால ரொம்ப 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 முக்கியம். ஓகேவா? அடுத்து பாருங்க, அடுத்து பார்க்க போறது என்னதுன்னு பாருங்க. இது வந்து நம்ம என்ன பார்த்தோம், 2 மார்க் அப்படின்றது பார்த்துட்டோம். இதுக்கு அடுத்து பார்க்க போற 2 மார்க் அப்படின்றத பாருங்களேன். இது நான் நடத்தியிருந்தேன். ஓகேவா? அடுத்து பார்க்க போற 2 மார்க் இதுவும் நான் சொல்லியிருந்தேன். ஓகேவா? இதெல்லாம் முக்கியமான 2 மார்க்கு, கேட்பாங்க அப்படின்னு 2 வினா தான் கேட்கிறேன். இதுல நான் சொன்ன கொஸ்டின் எது வந்திருக்குன்னு பாப்போமா? இந்த கொஸ்டின் நான் சொல்லியிருந்தேன். ஓகேவா? சங்ககாலத்துல தாய்வழி சமூக முறையில பெண்கள் பெற்றிருந்த உரிமைகள் யாவை நான் சொல்லியிருந்தேன். ஆனா எதை ஈஸியா எழுதிருக்கலாம் அப்படின்னா, மனதை அது போக்கில் செலவிடக்கூடாது, வள்ளுவம் கூறும் வழி, இறைமகனார் என்னலை கண்டு மக்கள் எவ்விதம் புலம்பினர் அப்படின்றது. இந்த கொஸ்டின் வந்து நான் எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு நடத்தினேன். ஓகேவா? ஈஸியா இருக்கும், எளிமையா இருக்கும். இந்த கொஸ்டின் கேட்பாங்கன்னு கத்திட்டே இருந்தேன். அதே மாதிரி இந்த கொஸ்டின் கேட்டு வச்சிருக்காங்க. ஓகேவா? ஈஸியா ஆன்சர் பண்ணலாம். பாருங்க, சங்க காலத்தில் தாய்வழி சமூக முறையில் பெண்கள் பெற்றிருந்த உரிமைகள். இந்த கொஸ்டின் நடத்துனீங்களா சார் அப்படின்னா, முன்னாடி நடத்தியிருக்கேன், எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, நடத்தியிருக்கேன். ஓகேவா? அப்ப சங்க காலத்துல தாய்வழி சமூக முறையில பெண்கள் பெற்றிருந்த உரிமைகள் யாவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதை பத்தி பாப்போமா? ஃபர்ஸ்ட் பாருங்க, தாய்வழி குடும்பங்களில் பெண்களே குலத்தொடர்ச்சி உரியவர்களாக இருப்பதால் பெண்கள் குழந்தைகளின் பேரு முதன்மையாக விரும்பப்பட்டது. தாய்வழி குடும்பத்துல பெண்களே குலத்தொடர்ச்சிக்கு உரியவர்களாக இருந்ததுனால பெண் குழந்தையோட பேர் அப்படின்றது முதன்மையா இருந்துச்சு. ஓகேவா? அந்த காலத்துல பெண் குழந்தையோட பேர் அப்படின்றது ரொம்ப முதன்மையா இருந்துச்சு. ஏன்னா தாய்வழி குடும்பத்துல பெண்களே குலத்தொடர்ச்சியா இருந்தாங்க. அப்ப தாய்வழி குடும்பத்துல யார் இருந்தா? பெண்கள் தான் குலத்தொடர்ச்சியா இருந்தாங்க. அடுத்து, தாய்வழி முறையில குடும்பத்தின் சொத்தும் வளங்களும் செல்வங்களும் பெண்களுக்கு சென்று சேர்ந்தன. ஓகேவா? அதாவது தாய்வழி முறையில குடும்பத்துல இருந்த சொத்து, ஓகேவா, சொத்தும் சரி, வளமும் சரி, செல்வமும் சரி, யாருக்கு போய் சேர்ந்துச்சு? பெண்களுக்கு போய் சேர்ந்துச்சு. இப்பயும் என்னது, இப்ப என்ன பண்றாங்க, கல்யாணம் நடந்தது அப்படின்னா சொத்து கொடுக்குறாங்களா இல்லையா? கொடுக்குறாங்க. ஓகேவா? அடுத்து, தாய்வழி சொத்துக்கள் பெண்டிற்கே போய் சேர்ந்தன என்பதை ஒரு மருதத்திணை பாடல். தாய்வழி சொத்துக்கள் யாருக்கு போனுச்சு அப்படின்னா ஒரு பெண்மகளுக்கு தான் போனுச்சு அப்படின்றத யாரு சொல்லுது, எந்த நூல் சொல்லுது அப்படின்னா மருதத்திணை பாடல் சொல்லுது. அந்த மருதத்திணை பாடலை பாருங்களேன். ஓகே, இது 2 மார்க் அப்படின்றதுனால எக்ஸ்ட்ரா எழுத தேவை, இது எழுதுனீங்க அப்படின்னா போதும். ஓகேவா? மருதத்திணை பாடலாம் அதெல்லாம் எழுதணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு 4 மார்க்ல கேட்கறாங்க, அந்த கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. கேட்டா என்ன பண்ணலாம், அந்த மருதத்திணை பாடல் அதை பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி என்ன பண்ணலாம், கொஞ்சம் 4 மார்க் அளவு எழுதலாம். இது உங்களுக்கு 2 மார்க் அப்படின்றதுனால 2 பாயிண்ட்ஸ் போதும். ஆனா வந்து ஏதாச்சும் ஒரு தப்பு பண்ணிடுவீங்க அப்படின்றதுனால 3 பாயிண்ட்ஸ் எழுதுனீங்க அப்படின்னா 2 மார்க் அப்படின்றது கட்டாயமா கொடுத்தே ஆகும். கட்டாயமா வந்து 2 மார்க் அப்படின்றது உங்களுக்கு ஈஸியா கிடைக்கும். ரைட்டா? அப்ப தாய்வழி சமூகத்துல பெண்கள் தான் என்ன பண்ணிருக்காங்க, குலத்தொடர்ச்சிக்கு உரியவர்களா இருந்திருக்காங்க. தாய்வழி சமூகத்துல யார் இருக்கா? பெண்கள் தான் குலத்தொடர்ச்சி உரியவங்களா இருக்காங்க. அதனால குழந்தைகளோட பேரு, ஓகேவா, பெண் குழந்தைகளோட பேர் அப்படின்றது முதன்மையா இருந்துச்சு. அடுத்து, தாய்வழி முறையில குடும்பத்துல சொத்தும் சரி, வளமும் சரி, செல்வமும் சரி பெண்களுக்கு போய் சேர்ந்துச்சு. அது மட்டும் இல்லாம தாய்வழி சொத்து என்ன இருக்கு, பெண்களுக்கே போய் சேர்ந்துச்சு அப்படின்றத எந்த நூல் சொல்லுது அப்படின்னா ஒரு மருதத்திணை பாடல் அப்படின்றது குறிப்பிடுது. அதை வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்து பாருங்க, மனதை அதன் போக்கில் செலவிடக்கூடாது என்று வள்ளுவம் கூறுவது யாது? மனசை வந்து அது போகிற போக்குல செலவிடக்கூடாது. ஓகேவா? இதுக்கு நிறைய நான் எக்ஸாம்பிள்லாம் சொல்லியிருந்தேன். இன்ஸ்டாகிராம் நோன்றீங்களா, படிங்கடா அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஓகேவா? அப்ப மனசை அது போகிற போக்குல விடக்கூடாது அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லுதா? அது ஏன் அப்படின்றத கேட்டிருந்தாங்க. அப்ப திருக்குறள் இருந்து கொஸ்டின் வராம இருக்காதுன்னு சொல்லியிருந்தேன். நான் சொன்ன கொஸ்டினே வந்திருக்கு. ஓகேவா? மனசை அது போக்குல போடக்கூடாது அப்படின்றத வள்ளுவர் அதோட வழி எப்படி விளக்குறாரு அப்படின்றத பாருங்க. மனதை அதன் போகும் போக்கில் செலவிடாமல் தீமையிலிருந்து விலக்கி நல்வழியில் செலுத்துவதே அறிவாகும். மனசை அது போகிற போக்குல விடாம தீமையிலிருந்து விலக்கி நல்வழியில போக வேணும். ஓகேவா? இப்ப என்ன பண்றீங்க அப்படின்னா, சரி இப்போ மார்க் கம்மியாயிடுச்சு, 90க்கு 60 மார்க் தான் வந்திருக்கு, ஒரு 30 மார்க் போயிடுச்சு அப்படின்னு என்ன பண்றீங்க, ஃபீல் பண்ணிட்டு இன்னையில இருந்து படிக்கிறேன்டா, என்னது இன்னைக்கு டே 1 ஸ்கிராச்ல இருந்து ஸ்டார்ட் பண்றான் அப்படின்னு என்ன பண்றீங்க, புக் எடுத்து வைக்கிறீங்க. வச்சோடனே என்ன பண்றான் அப்படின்னா உங்க ஃப்ரெண்டு ஃபோன் பண்றான், இல்ல ஏதாச்சும் ஐபிஎலுக்கு ஆட் வருது அப்படின்னா என்ன பண்ணுவீங்க, அதை ஃபோன் எடுப்பீங்க. எடுத்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் மட்டும் பார்த்துட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு என்ன பண்றீங்க, ஒரு 10 நிமிஷம் பாக்குறீங்க. ஓகேவா? கரெக்டா என்ன பண்றீங்க, மணி வந்து இப்போ 9:10 வரைக்கும் பாக்குறோம், 9:10க்கு அப்புறம் படிக்கிறோம். ஓகேவா? 9:10 வரை 9:10 ஆகுது. சரி ஒரு 10 நிமிஷம் வேணாம், ஒரு 1/2 hour வைப்போம். ஓகேவா? கொஞ்சம் ஃப்ரீ ஆயிட்டு மறுபடியும் படிப்போம் அப்படின்னு என்ன பண்றீங்க, ஒரு 1/2 hour டைம் வைக்கிறீங்க, 1/2 hour நோண்டுறீங்க. ஓகேவா? 1/2 hour நோண்டதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, ஒரு 40 நிமிஷம் ஆச்சு. 40 நிமிஷத்துல என்ன பண்ணீங்க, யூடியூப் ஃபுல்லா பார்த்தாச்சு, இன்ஸ்டாகிராமும் போய் வந்தாச்சு. இப்போ அடுத்திருக்கிறது ஒரு கேம். ஓகேவா? கிரிக்கெட் கேம் ஒரு கேம் இருக்கு, இல்ல இலவச நெருப்பு இருக்குன்னு வச்சுப்போம். என்னது, ஃப்ரீ ஃபயர். ஓகேவா? இலவச நெருப்பு இருக்கு. அதை எடுத்து என்ன பண்றீங்க, அது ஒரு 1/2 hour விளாடுறீங்க. ஓகேவா? இப்படி விளையாண்டு மணி ஆயிடுச்சு அப்படின்னா மணி 1 ஆயிடுச்சு. ஓகேவா? ஒரு 3 மணி நேரம் அப்படின்றது போயிருக்கும், அது உங்களுக்கே தெரியாது. ஓகேவா? அது மாதிரி மனசு என்ன பண்ணுது, அது போகிற போக்குல செலவிடக்கூடாது. என்ன பண்ணணும்,
எடுத்துச்சு அப்படின்னா கையை பிடிச்சி தூக்கி வச்சுட்டு புக்கர்றா அப்படின்னா பண்ணணும், அப்ப எடுத்து படிக்கணும். ஏன்னா எக்ஸாமுக்கு ரொம்ப கம்மியான டைம் தான் இருக்கு. அப்ப என்ன பண்ணணும் கூடாது, மனசை அது போக்குல செலவிடக்கூடாது. அதான் மனதை அது போக்கும் போக்கில் செலவிடாமல் தீமையிலிருந்து விலக்கி, ஒரு தீய விஷயம் இருக்கு அப்படின்னா அதுல இருந்து விலக்கி என்ன பண்ணணும், நன்மையான விஷயத்துல செலுத்தணும். அதுதான் எனது அறிவு. எனவே மனதை அதன் போக்கில் செலவிடக்கூடாது என்று வள்ளுவம் கூறுகிறது. மனசை அது போக்குல செலவிடாம நல்ல வழியில செயல்படுத்தணும் அப்படின்றத வள்ளுவர் சொல்றாரு. முக்கியமான ஒரு கேள்வி எக்ஸாம்ல கேட்பாங்க. ஓகேவா, சார் ஆஃபீலுக்கு வந்துச்சுன்னா பப்ளிக்லையும் கேட்பாங்களா சார்னா கண்டிப்பா கேட்பாங்க. ஓகேவா, கட்டாயமா கேட்பாங்க. அதனால என்ன பண்ணணும், இதை நீங்க படிக்கணும். ஓகேவா, அப்ப இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியமான கேள்வி. திருக்குறள்ல இருந்து கண்டிப்பா கொஸ்டின் இல்லாம இருக்கவே இருக்காது. ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வி. ஓகேவா, அடுத்து இறைமகனார் இன்னலை கண்டு மக்கள் எவ்விதம் புலம்பினர். ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வி. ஓகேவா, இறைமகனாரோட இன்னல்லாம் கண்டு மக்கள் எப்படிலாம் புலம்புனாங்க அதை கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஈஸியா ஒரு கேள்வி. ஓகேவா, எளிமையா நம்ம இருக்கலாம் அப்படின்னா ஆன்சர் அப்படின்றது பண்ணிருக்கலாம். பாருங்களேன், பகைவர்களின் இத்தனை கொடுமைகளுக்கு பிறகும் உலகம் பிளந்து வெடிக்காமல் இருக்கிறது. அந்த பகைவர்களோட இத்தனை கொடுமைகள், அவங்க கொடுமைகள் அப்படின்றது நடக்கும், அதுக்கப்புறம் இந்த உலகம் வெடிக்காம இருக்கா, இந்த உலகம் வெடிக்காம இருக்கா அப்படின்றத மக்கள் பாக்குறாங்க. அவர் என்ன பண்றாங்க, அந்த இதுல இயேசுல என்ன பண்றாங்க வச்சு அரைகிறாங்களா, அப்ப அரையும் போது மக்கள் எல்லாம் பாக்குறாங்க. ஓகேவா, அவர் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா ஒரு வெள்ளை நிற ஆடையை அணிந்திருப்பாரு. அது என்ன பண்ணுவாங்க, அதுல என்ன பழைய ட்ரெஸ்ஸை அவர்கிட்ட கொடுப்பாங்க. கொடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவரை கொண்டு போயிட்டு அந்த ஒரு சிலுவையில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா படிக்க வைப்பாங்க. படிக்க வச்சு என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு கையிலையும் ஆணி அப்படின்றது அடிப்பாங்க. அதோட நான் கதையோட நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அந்த வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா இதோட ஆன்சர் அப்படின்றது எழுதிடலாம். அப்போ என்ன பண்றாங்க, அவரை இயேசு பெருமான அந்த மாதிரி அடிக்கும் போது அப்ப பார்த்துட்டு இருந்த மக்கள், அங்க நின்றுட்டு பார்த்துட்டு இருந்த மக்கள் என்ன பண்றாங்க, இந்த உலகம் வெடிக்கலையா, என்னது கடல் நீர் வற்றி போலையா, இந்த உலகம் இன்னும் அழியாம இருக்கா அப்படின்ற மாதிரி என்ன பண்றாங்க, மக்கள் எல்லாம் பொங்குறாங்க. அதை தான் இந்த கேள்வியா கேட்டிருக்காங்க. இது ஒரு கதை மாதிரி தான் இருந்திருக்கும். ஈஸியா என்ன பண்ணிருக்கலாம் அப்படின்னா 2 மார்க் அப்படின்றது ஈஸியா வாங்கிருக்கலாம். பாருங்க, பகைவர்களின் இத்தனை கொடுமைகளுக்கு பிறகும் உலகம் பிளந்து வெடிக்காமல் இருக்கிறது. பகைவர்கள், ஓகேவா, யூதர்களோட இந்த விஷயம் நடக்கும்போது என்னது, இத்தனை கொடுமைகளுக்கு பிறகும் இந்த உலகம் பிளந்து வெடிக்கலையா, வெடிக்காம இருக்கே. கொடியவர்களின் செயல் கண்டு வானம் இடிந்து விழவில்லையா. கொடியவர்களோட செயல், ஓகேவா, அந்த யூதர்கள் பண்ண அந்த கொடிய செயலை கண்டு இந்த வானம் இடிஞ்சு விழலையா. அது மட்டும் இல்லாம கொடிய மனம் படைத்த இந்த முரடர்களின் கடுஞ்சொல் கேட்டு கடல் நீர் வற்றி போலையா. அவங்க பேசுற அந்த கடுஞ்சொல், ஓகேவா, அவங்க பேசுற அந்த கடுஞ்சொல் அதை கேட்டு இந்த உலகத்துல இருக்க தண்ணி, ஓகேவா, கடல் வற்றி போலையா அப்படின்றத யாரு வருந்துறா அப்படின்னா அங்க இருந்தக்கூடிய மக்கள். ஓகேவா, அந்த இயேசு பெருமான சிலுவையில அறையும் போது பார்த்து கொண்டு இருந்த மக்கள் ரொம்பவே மனம் மறந்துறாங்க. அதை தான் இந்த கேள்வியை கேட்டிருக்காங்க. இறைமகனாரின் நிலை கண்டு மக்கள் எவ்விதம் புலம்பினர் அப்படின்றது. என்ன பண்றாங்க, பகைவரோட இத்தனை கொடுமைகளுக்கு பிறகும் இந்த உலகம் பிளந்து வெடிக்கலையா, கொடியவரோட செயலை கண்டு வானம் இடிந்து விளையலையா, கொடியவரோட செயலை கண்டு இந்த வானம் இடிந்து விழலையா, கொடிய மனம் படைத்த இந்த முரடரோட கடுஞ்சொல் கேட்டு கடல் நீர், ஓகேவா, அந்த கடல் நீர் அப்படின்றது வற்றி போலையா அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஓகேவா, இது ஒரு எளிமையான ஒரு 2 மார்க். ஓகேவா, இதுக்கப்புறமாச்சும் படிச்சுக்கோங்க. பப்ளிக் எக்ஸாம்ல கேட்டா தெரியணும். ஓகேவா, பப்ளிக் எக்ஸாம்ல கேட்டா எளிமையா ஆன்சர் பண்ணக்கூடிய விழா. ஓகேவா, அதனால ஈஸியா என்ன பண்ணுங்க, ஆன்சர் அப்படின்றது படிச்சுக்கோங்க. ஓகேவா, பகைவரோட இத்தனை கொடுமைகளுக்கு பிறகும் இந்த உலகம் பிளந்து வெடிக்கலையா, கொடிகளோட செயல் கண்டு வானம் இடிஞ்சு விழலையா, கொடிய மனம் படைச்ச இந்த முரடரோட கடுஞ்சொல் கேட்டு அவங்க பேசுற கொடுஞ்சொல் கேட்டு கடல் நீர் வற்றி போலையா அப்படின்றது கேட்டிருக்காங்க. அதே மாதிரி அவங்க என்ன பண்ணிருக்காங்க, இவ்வளவு கொடுமையான விஷயம் நடந்திருப்பையும் அந்த இயேசு பெருமான் என்ன தெரியுமா பண்ணாங்க, ஐயோ இவங்க என்ன பண்றாங்க, அறியாமையில இந்த மாதிரி எனக்கு இந்த விஷயம் செய்யறாங்களே, என்னது இவங்க பண்ற அந்த தப்புக்கு மன்னிப்பு தருவாயாக அப்படின்னு என்ன பண்றாரு, அந்த டைம்லயும் இயேசு பெருமான் வேண்டுறாரு அப்படின்றது எவ்வளவு பெரிய ஒரு விஷயமா இருந்திருக்கு அப்படின்றதையும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஓகேவா, அப்ப முக்கியமா என்ன பண்ணணும், இந்த ஒரு 2 மதிப்பெண் வினா அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா, அடுத்து இன்னும் இந்த உலகம் இன்னும் அணியாமல் தாமதிப்பது ஏனோ என்று இறைமகனார் நிலை கண்டு மக்கள் புலம்புறாங்க. ஓகேவா, இந்த உலகம் இன்னும் அணியாமல் தாமதிப்பதும் ஏனோ, இந்த உலகம் இன்னும் அழியாம ஏன் இருக்கு, ஏன் தாமதிக்குது, சீக்கிரமா அழிஞ்சிரு, இந்த மாதிரி விஷயத்த எங்களால பார்க்க முடியல, என்ன பண்ண சீக்கிரம் இந்த உலகம் அழிஞ்சிரு அப்படின்னு அந்த மக்கள் என்ன பண்றாங்க, இயேசு பெருமான் சிறையில அந்த சிலுவையில அடைக்கப்படும் போது ரொம்ப மனசு உருக்கமா வேண்டுறாங்க அப்படின்றத சொல்றாங்க. ஓகேவா, அடுத்த கொஸ்டின் பாருங்க. இது நான் என்ன பண்ணியிருந்தேன், 2 வாட்டி நடத்தியிருந்தேன். ஓகேவா, இந்த கொஸ்டின் யார் யாரெல்லாம் எக்ஸாமுக்கு நாள் மாரத்தான் அட்டன் பண்ணியிருந்தீங்களோ ஈஸியா என்ன பண்ணிருக்கலாம் அப்படின்னா இந்த 14 மார்க் அப்படின்றது வாங்கியிருக்கலாம். அப்படியா சார் அப்படின்னா அப்படிதான். ஓகேவா, ஈஸியா என்ன பண்ணியிருந்தேன், இந்த கொஸ்டின் எல்லாத்தையுமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஓகேவா, நான் சொன்ன கொஸ்டினை தவிர வேற எந்த கொஸ்டினுமே வரல. அந்த அளவுக்கு கொஸ்டின் அப்படின்றது ரிப்பீட் ஆயிருந்துச்சு. பாருங்களேன், எவையேனும் 7 அணுக்கு விடையளி. ஓகேவா, மொத்தம் 7 வினாக்கு விடையளிக்கணும். அப்ப 2 மார்க் ஒரு கொஸ்டினுக்கு, அப்ப 14 மார்க் அப்படின்றது கிடைச்சிருக்கும். ரைட்டா, அப்ப உவமை தொடர்களை சொற்றொடர்கள் அமைத்து எழுதுக, பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றுக, ஏதேனும் ஒன்றுக்கு புணர்ச்சி நான் பெருசா சொல்லலை, இருந்தது மட்டும் தான் சொன்னேன். அப்ப புணர்ச்சி கொஸ்டினை விட்டுருங்க. ஓகேவா, இது ஆப்ஷன்ல விட்டா கூட மீதி இருக்க கொஸ்டினை ஆன்சர் பண்ணிக்கலாம்.
அடுத்து இலக்கண குறிப்பு சொல்லியிருந்தேன், பகுபத உறுப்பிலக்கணம் சொல்லியிருந்தேன். அப்ப பகுபத உறுப்பிலக்கணம், இலக்கண குறிப்பு எல்லாத்தையும் மாங்குன்னு சொல்லி கொடுத்துருந்தேன். ஓகேவா? யார் யாரெல்லாம் பார்த்துட்டு போயிருந்தீங்களோ ஈஸியா என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா 80+ அப்படின்றது எடுத்திருக்கணும், 85+ எடுத்திருந்திருக்கணும். யார் யாரெல்லாம் 80+ கம்மியா எடுத்திருந்தீங்களோ கமெண்ட் பண்ணுங்க, பார்ப்போம் யார் யாரெல்லாம் வந்து கம்மியா எடுத்திருக்கீங்க அப்படின்றது. ஓகேவா? அப்ப ஈஸியா நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னா 80+ 85+ அப்படின்றது ஈஸியா எடுத்துக்கலாம். ரைட்டா? ஈஸியா எடுக்கக்கூடிய ஒரு கொஸ்டின் பேப்பர் தான் இந்த கொஸ்டின் பேப்பர். இந்த கொஸ்டின் பேப்பர் மட்டுமா சார் அப்படின்னா இந்த கொஸ்டின் பேப்பர் மட்டும் இல்ல, நான் எல்லா கொஸ்டினையும் பார்த்துட்டேன். ஓகேவா? வேற வேற கொஸ்டின் பேப்பர் அப்படின்றது பார்த்தேன். கிட்டத்தட்ட 22 கொஸ்டின் பேப்பர். ஓகேவா? 22 கொஸ்டின் பேப்பர் அப்படின்றது பார்த்தேன். நம்ம சொன்ன நிறைய கொஸ்டின் அப்படின்றது ரிப்பீட்டடா கேட்டுருந்தாங்க. ஓகேவா? பாருங்க, ஒரு கொஸ்டின் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? உவமை தொடர்களை சொற்றொடர்களில் அமைத்து எழுதுக அப்படின்னு கேட்டாங்க. ஏ வந்து கிணற்று தவளை போல, பி வந்து எலியும் புனையும் போல. அப்ப பாருங்க, உவமை தொடர்களை சொற்றொடர்கள் அமைத்து எழுதுக. ஆனா வந்து ஓகேவா, கிணற்று தவளை போல, மாணவர்கள் பொது அறிவை வளர்த்துக் கொள்ளாமல் கிணற்று தவளை போல இருத்தல். அதாவது ஒண்ணும் கிடையாது. கிணற்று தவளை அப்படின்னா கிணத்துல இருக்க தவணை வந்து கிணத்துக்குள்ள மட்டும் தான் சுத்தும், அதுக்கு வந்து வெளி உலகமே தெரியாது. ஓகேவா? என்னது புத்தக புழுவா இருக்கக்கூடாது அப்படிலாம் சொல்லுவாங்களே, வெறும் படிச்சுட்டு மட்டுமே இருக்கக்கூடாது, ஒரு கிணத்து தவளை மட்டும் இருக்கக்கூடாது, பொது அறிவு எல்லாருக்குமே தெரியணும் அப்படின்றதுதான். ஓகேவா? அதை தான் என்ன பண்ண சொல்லிருக்காங்க, ஒரு தொடர் அமைச்சு எழுதுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப மாணவர்கள் பொது அறிவை வளர்த்துக் கொள்ளாமல் கிணற்று தவளை போல இருத்தல். மாணவர்கள் என்ன பண்ணது, பொது தகவல். ஓகேவா? இது எப்படி வேணாலும் இருக்கலாம். பொது அறிவை வளர்க்காம என்ன பண்ணாங்க, கிணத்து தவளை மாதிரி இருந்தாங்க. இதை என் நண்பன் கிணற்று தவளை போல இருந்தான், கிணற்று தவளை போல எந்த ஒரு பொது அறிவும் கற்காமல் இருந்தான். இந்த மாதிரி எந்த ஃபார்மேஷன் எல்லாம் எழுதிருக்கலாம். எழுதிருந்தீங்க அப்படின்னா இதுக்கு ஒரு மார்க்கு, இதுக்கு ஒரு மார்க்கு கொடுத்து 2 மார்க் அப்படின்றது ஈஸியா கிடைச்சிருக்கும். ரைட்டா? அப்ப 2 மார்க் அப்படின்றது ஈஸியாவே எடுத்து வந்திருக்கலாம். என்னது, இந்த ஃபார்மேஷன் மட்டும் தெரிஞ்சிருந்தா போதும், அதை நீங்களா கூட ஏற்படுத்தி இருந்திருக்கலாம். அப்ப கிணற்று தவளை போல அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சு வந்திருக்கணும். அடுத்து என்னது, அடுத்தது வந்து எலியும் பூனையும் போல. எலியும் பூனையும் போல அடிக்கடி நான் சொன்னேன். ஓகேவா? என் அண்ணனும் தம்பியும் எலியும் பூனையும் போல சண்டையிட்டு கொண்டார்கள். அது மாதிரிலாம் எழுதியிருந்தா ஈஸியா ஒரு மார்க் அப்படின்றது கண்டிப்பா கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அப்ப அந்த பழமொழிக்கு, அந்த சொல்லக்கூடிய வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்றது தெரிஞ்சிருந்தா போதும், ஈஸியா என்ன பண்ணிருக்கலாம் அப்படின்னா ஸ்கோர் அப்படின்றது எடுத்திருக்கலாம். கரெக்டா? அப்ப 2 மார்க் வந்து ஈஸியா எடுக்கக்கூடிய ஒரு கேள்விதான் அது. ஓகேவா? அப்ப பாருங்க, மாணவர்கள் பொது அறிவை வளர்த்துக் கொள்ளாமல் கிணற்று தவளை போல இருத்தல். அடுத்து பி பாருங்க, எலியும் பூனையும் போல. எலியும் பூனையும் போல வாழ்வது எப்போதும் இன்பம் தராது, அது வேற்றுமைக்கே வழிவகுக்கும். இப்படி கூட எழுதலாம். இல்ல உங்களோட மொழி நடையில ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம அண்ணனும் தம்பியும் எலியும் பூனையும் போல வாழ்ந்தார்கள் அப்படின்ற மாதிரி எழுதலாம். எந்த ஒரு என்னது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம ஃபார்மேஷன்ல தப்பு இல்லாம எழுதுனீங்க அப்படின்னா கண்டிப்பா 2 மார்க் அப்படின்றது கொடுத்துருப்பாங்க. யார் யாரெல்லாம் இந்த கொஸ்டின் எழுதுனீங்க அப்படின்றத கமெண்ட்ல போடுங்க. ஓகேவா? ஈஸியா ஒரு 2 மதிப்பெண் வேணாம். ஓகேவா? கண்டிப்பா சொல்றேன், இதுல 14 மார்க் அப்படின்றது எளிமையா வாங்கக்கூடிய ஒரு பகுதி தான். ஓகேவா? அந்த 14 மார்க் அப்படின்றது எளிமையா வாங்கக்கூடிய ஒரு பகுதி தான். ஓகேவா? அடுத்து 23வது கேள்வி, பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றுக. பேச்சு வழக்கா இருக்கு, அது நார்மலா சொல்றோம், நீங்க ஸ்கூலுக்கு போறேன் அப்படின்றத இன்றைக்கு பள்ளிக்கு செல்கிறேன் அப்படின்ற மாதிரி எழுதணும். அப்ப பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றுக. அப்ப இதுவும் ரொம்ப எளிமையா தான் இருக்கும். இப்ப எனக்கு புரிஞ்சு போச்சு, நீயும் புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இப்பொழுது எனக்கு புரிந்து விட்டது, நீயும் புரிந்து கொள் அப்படின்றது. இப்பொழுது எனக்கு புரிந்து விட்டது, நீயும் புரிந்து கொள், அவ்வளவுதான். இப்ப எனக்கு புரிஞ்சு போச்சு, நீயும் புரிஞ்சுக்கோ அப்படின்றது பேச்சு வழக்கு. அதை எழுத்து வழக்கா மாத்துங்க. இப்பொழுது எனக்கு புரிந்து விட்டது, நீயும் புரிந்து கொள், அவ்வளவுதான், 1 மார்க். ரவைக்கு சித்தப்பன காவலுக்கு போக சொல்ல, இந்த கொஸ்டின் நான் நடத்தினேன், நல்லா ஞாபகம் இருக்கு. அப்ப இரவிற்கு சித்தப்பாவை காவலுக்கு போக சொல், அவ்வளவுதான். அப்ப அந்த வார்த்தை இருக்கு, அந்த பேச்சு வழக்குல இருக்கு. நான் வந்து என்ன பண்றேன், நான் ஸ்கூல் போறேன்டா அப்படின்னு சொல்லு, நான் பள்ளிக்கு செல்கிறேன், அவ்வளவுதான். அப்ப எளிமையா என்ன பண்ணிருக்கலாம், அந்த மார்க் அப்படின்றத ஸ்கோர் பண்ணிருக்கலாம். அப்ப ஈஸியா எடுக்கக்கூடிய ஒரு பகுதி. ரைட்டா? இப்பொழுது எனக்கு புரிந்து விட்டது, நீயும் புரிந்து கொள், ரவிக்கு சித்தப்பாவை காவலுக்கு போக சொல். அப்ப ஈஸியா என்ன பண்ணிருக்கலாம், 2 மார்க் அப்படின்றது வாங்கி இருந்திருக்கலாம். எளிமையா இருக்கக்கூடிய ஒரு 2 மதிப்பெண் வேணா, ஈஸியா மார்க் வாங்கக்கூடிய பகுதி. யார் யாரெல்லாம் இந்த கொஸ்டின் அட்டன் பண்ணீங்க அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேவா? அடுத்தீங்க பாருங்களேன், ஏதேனும் ஒன்றனுக்கு புணர்ச்சி விதி தருக. 2 இருக்கு. ஓகேவா? இந்த கொஸ்டின் என்ன பண்ணலாம், ஆப்ஷன்ல விட்டு இருந்திருக்கலாம். ஓகேவா? 24வது கேள்வி. ஏன்னா நான் புணர்ச்சி அப்படின்றது அப்ப கடைசி டைம்ல சொல்லல. ஓகேவா? அப்கமிங்ல தான் நான் சொல்ல போறேன். அதனால புணர்ச்சி கொஸ்டின் எழுதல அப்படின்னா பரவாயில்ல, ஆனா தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? இப்ப பூம்பாய், பூம்பவாய் அப்படின்றத பிரிங்களேன். பூம் பிளஸ் பாவாய் அப்படின்றத பிரிக்கிறோம். அதுல பூப்பெயர் முன் இனமென்மையும் தோன்றும் அப்படின்றத பூம்பாய் அப்படின்றத வருது. ஓகேவா? விதி என்ன அப்படின்னா பூப்பெயர் முன் இனமென்மையும் தோன்றும் அப்படின்ற விதிப்படி பூம்பவாய் அப்படின்றது பிரியுது. பூ பிளஸ் பாவாய், அப்ப பூப்பெயர் முன் இனமென்மையும் அப்படின்ற விதிப்படி என்ன வருது, பூம்பவாய் அப்படின்னு வருது. வெங்கதிர் அப்படின்றது பிரிங்களா, வெம்மை பிளஸ் கதிர் அப்படின்றது பிரியுதா. இதுல மை என்ன அப்படின்னா ஈறுபோதல் விதிப்படி மை அப்படின்றது கெடுது. ஓகேவா? ஈறுபோதல் விதிப்படி மை அப்படின்றது கெடுது. வெம் பிளஸ் கதிர் அப்படின்றது முன்னின்ற மெய்திரிதல் அப்படின்றதபடி வெங்கதிர் அப்படின்றது மாறுது. அப்ப முன்னின்ற மெய்திரிதல் அப்படின்றது விதிப்படி என்னது, வெங்கதிர் அப்படின்றத மாறுது. ஓகேவா? அடுத்து பாருங்க, இலக்கண குறிப்பு. உயர்ந்தோர்
அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இந்த வார்த்தையை பாருங்களேன், வயங்கு மொழி அப்படின்றது. ஃபர்ஸ்ட் நான் இதை சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் அதை பார்ப்போம். உயர்ந்தோர் அப்படின்றதுக்கான இலக்கண குறிப்பு. ஓகேவா? உயர்ந்தோர் அப்படின்னா க இய இயர் இந்த 3 வார்த்தை வந்தா அதை வியங்கோல் வினைமுற்று அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்ப சாரி, க இய இயர் வந்து வியங்கோல் வினைமுற்று. ஆனா உயர்ந்தோர் ஓர் அப்படின்றது என்னது? அது வினையால் அணையும் பெயர். சாரி, அப்ப உயர்ந்தோர் அப்படின்றது என்னது? வினையால் வினையும் பெயர். ஓகேவா? அப்ப க இய இயர் வந்து என்னது? அதை வியங்கோல் வினைமுற்று அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இது தெரிஞ்சுக்கும் இந்த பாயிண்ட். அப்ப க இய இயர்னா அது வியங்கோல் வினைமுற்று. அதை உயர்ந்தோர் அப்படின்றது வினையால் அணையும் பெயர். வந்தவர் அவர்தான். அது ராமன் வந்தான், வந்தான் எழுந்தான், வந்தான் சென்றான் அப்படின்ற மாதிரி வருதுல. பொறுத்தார் பூமி ஆழ்வார் இந்த வார்த்தை சொல்லுவோம் வினையால் அணையும் பெயர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? க ஏர் வராது. க ஏர் அப்படின்றது வியங்கோல் வினைமுற்று. ஓகேவா? இந்த பாயிண்ட் நல்லா தெரிஞ்சுக்கோ. ஓகேவா? அப்ப உயர்ந்தோர் அப்படின்றது என்னது? வினையால் அணையும் பெயர். வந்தவர் அவர்தான், சென்ற பொறுத்தார் பூமி ஆழ்வார் இந்த மாதிரி என்னது படற்கைக்குரியதா வரும்ல, அதை என்ன சொல்றாங்க? அதை வந்து வினையால் அணையும் பெயர். வினையால் அணையும் பெயர், வினையால் அணையும் பெயர் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அடுத்து இதை பாருங்க, வயங்கு மொழி அப்படின்றது ஒரு வார்த்தையை உங்களால 3 காலத்துக்கு சொல்ல முடிஞ்சது அப்படின்னா அதை என்ன சொல்லுவோம்? வினைத்தொகை அப்படின்னு சொல்லுவோம். இப்ப வயங்கு மொழி அப்படின்னு இருக்கு. வயங்கிய மொழி, வயங்குகின்ற மொழி, வயங்கும் மொழி. அப்ப ஒரு வார்த்தையை 3 காலத்துக்கு சொல்ல முடிஞ்சது அப்படின்னா அதை வினைத்தொகை அப்படின்னு சொல்லுவோம். அப்ப என்னது? இதை வினைத்தொகை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வயங்கிய மொழி, வயங்குகின்ற மொழி, வயங்கும் மொழி. க ஏர் வந்துச்சுன்னா அதை வினை என்னது? அதை வியங்கோல் வினைமுற்று அப்படின்னு சொல்லுவோம். வந்தவர் அவர்தான், பொறுத்தார் பூமி ஆழ்வார், ராமன் வந்தான், வந்தான் எழுந்தான், வந்தான் உட்கார்ந்தான் இந்த மாதிரி வார்த்தை இருந்துச்சுன்னா அதை என்ன சொல்லுவோம்? வினையால் அணையும் பெயர். அதனால் வினையால் அணையும் பெயர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பாட்டு எல்லாருக்கும் புரியுதா? அடுத்து ஏதேனும் ஒன்றுக்கு பகுப்பதொரு விளக்கம் தருக. இப்பதான் எதுக்கு வரும் அப்படின்னா பகுப்பதொரு விளக்கணம். ஓகேவா? அப்ப இலக்கண குறிப்பு ஈஸியா ஆன்சர் பண்ணியிருக்கலாம். ஓகேவா? இலக்கண குறிப்பு நான் முன்னாடியே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருந்தேன், தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா ஈஸியா வாங்கிக்கலாம். 2 மார்க் அப்படின்றது ஈஸியா வாங்கிக்கலாம். கரெக்டா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஏதேனும் ஒன்றுக்கு பகுப்பதொரு விளக்கணம் தருக. ரெண்டுத்துக்குமே பகுப்பதொரு விளக்கணம் பார்க்கலாம். ஒண்ணு விலங்கு, இன்னொன்னு என்னது? பேசுவார். ஓகேவா? ஈஸியா ஆன்சர் பண்ணியிருக்கலாம். கரெக்டா? பாருங்க, பிரிப்புமா விலங்கு அப்படின்னு இருக்கு. விலங்கு அப்படின்றத பாருங்களேன். பகுப்பதொரு விளக்கம் என்ன வரும்? பகுதி, விகுதி, சந்தி, இடைநிலை, விகாரம், சாரியை. ஆக்சுவலா இந்த ஃபார்மேஷன்ல வராது. கரெக்டா எழுதணும் அப்படின்னா பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை, விகாரம் அந்த ஃபார்மேஷன்ல வரதும் நான் உங்களுக்கு புரியணும் அப்படின்றதுக்கு அப்படி எழுதியிருக்கேன். பகுதி அப்படின்னா ஒரு முதன்மையான சொல்லா இருக்கும். சந்தி அப்படின்னா இந்த சந்தியா இருந்துச்சுன்னா இத்துன்றது விகாரமா மாறும், இத்து சந்தியா இருந்துச்சுன்னா இந்தன்றது விகாரமா மாறும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இடைநிலை அப்படின்றது என்னது? அந்த வார்த்தை எது சம்பந்தமா வருது? இடைநிலை இறந்த கால இடைநிலையா, நிகழ்கால இடைநிலையா, வருங்கால இடைநிலையா, எதிர்கால இடைநிலையா அப்படின்றது இங்க தெரியும். விகாரம் அப்படின்றது அந்த சொல் எப்படி மாறுது, அதுதான் விகாரம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். சாரியை அப்படின்னா ஒரு அசையா சொல். ஓகேவா? அதாவது அன் அப்படின்ற மாதிரி வருது அப்படின்னா அது அசையா சொல் என்ன சொல்லிருக்கேன்? அதை சாரியைன்னு சொல்லியிருக்கேன். கடைசியா வர்றத என்ன சொல்லிருக்கேன்? விகுதி அப்படின்னு சொல்லியிருக்கேன். பகுதி, இடைநிலை, விகுதி அப்படின்னு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருக்கேன். ஓகேவா? அப்ப இது தெரியணும். அப்ப விலங்கி அப்படின்னு இருக்கு, அதை பிரிக்கிறோம். ஓகேவா? விலங்கி அப்படின்றது கூட முதன்மையான சொல். ஒரு கட்டளை தொடர் எதுன்னு பாருங்க, விலங்கு பிளஸ் இ. ஓகேவா? விலங்கு பிளஸ் இ. ஓகேவா? அப்ப அதை பிரிக்கும் போது என்னது பாருங்க, விலங்கு அப்படின்றது பகுதி, ஈன்றது வினையச்ச விகுதி. என்னது? 2 மார்க். அவ்வளவுதான், ஒரே ஒரு லைன் தான். விலங்குன்றது பகுதி, ஈன்றது வினையச்ச விகுதி. ஓகேவா? ஈஸியா 2 மார்க் வாங்கியிருக்கலாம். அதுக்கு இல்லை அப்படின்னா பேசுவார் பிரிக்கிறது என்னதுதா? பேசு. ஓகேவா? பேசு அப்படின்றத பிரிக்கிறோம். வாவை பிரிங்களேன். வா அப்படின்ற வார்த்தையை பிரிக்கிறோம். இவ் பிளஸ் ஆ இஸ் ஈக்குவல் டு வா அப்படின்றதா? அப்ப இந்த இவ் இருக்கா, இந்த இவ்வ தூக்கி எழுதுறீங்க. இங்க ஒரு ஆறு இருக்கு, இங்க ஒரு இரு இருக்கு, இது ரெண்டுத்தையும் சேர்த்து ஆறுன்னு எழுதுறீங்க. அப்ப பேசு அப்படின்றது பகுதி, இவ்வுன்றது எதிர்கால இடைநிலை. ஓகேவா? ஏன் சார் எதிர்கால இடைநிலை? அவர் நாளை பேசுவார். ஓகேவா? நாளை பேசுவார் அப்படின்றது எதிர்காலம். ஓகேவா? அது வந்து ஒரு எதிர்காலம், அதனால அது எதிர்கால இடைநிலை. ஆர் பேசுவார் அப்படின்றது பலர்பால குறிக்குது. அப்ப பலர்பால். வினை முற்று பெற்று விட்டதா? நாளை பேசுவார் ஏதாச்சும் முடியாம இருக்கா? முடிஞ்சிருச்சு, வினை முற்று. கடைசியில வந்து என்ன சொல்லியிருக்கேன்? விகுதி. அப்ப பலர்பால் வினைமுற்று விகுதி. அவ்வளவுதான்.
சிம்பிளா என்ன பண்ணிருக்கலாம் அப்படின்னா 2 மார்க் அப்படின்றது வாங்கிருக்கலாம். ஓகேவா? இது மட்டும் எழுதினீங்கன்னா 2 மார்க்கு, இது மட்டும் எழுதினீங்கன்னா 2 மார்க்கு, எதையாச்சும் ஒன்று சூஸ் பண்ணி எழுதினீங்க அப்படின்னா 2 மார்க் அப்படின்றது வாங்கிருக்கலாம். யாரெல்லாம் வந்து பகுபதற்குள்ள கிளாஸ் அட்டன் பண்ணியிருந்தீங்களோ 2 மார்க் வந்து ஈஸியா வாங்கிருக்கலாம். யாரெல்லாம் இந்த கொஸ்டின் அட்டன் பண்ணீங்க அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் போலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, 27வது கேள்வி. அடுத்து நம்ம பார்க்க போறது 27வது கேள்வி. பொருள் வேறுபாடு இருந்து தொடரமைக்க களம் களம் ஊன் ஊன். அந்த கொஸ்டின் கலைச்சொல் அறிக்கை எனக்கு நடத்தின அந்த கொஸ்டின் தான் வந்து இன்டர்னல் மார்க்கிங் டிப்ஸ்னா என்ன, சிற்றீகை, இன்டர்னல் மார்க்கிங்னா அதெல்லாம் சொல்லியிருந்தேன். ஓகேவா? ஈஸியா மார்க் வாங்கிக்கலாம். அடுத்து திருவளர் செல்வன். ஓகேவா? ரெண்டுத்துக்கும் இல்ல சரியான தொடர் எது அப்படின்னு கேட்டேன். இது நான் நடத்தல. ஓகேவா? அதை பத்தி இலக்கண விதியை பத்தி நான் நடத்தல. அந்த ஒரு கொஸ்டினை விட்டுருவோம். ஆனா இது பாருங்களேன், தொடரில் உள்ள பிழைகள். ஓகேவா? நான் சுடுதண்ணீர் குடிச்ச இந்த கொஸ்டின் நடத்தல. அப்ப 2 கொஸ்டின் நம்ம நடத்தாது வந்திருக்கு. மீதி 28 கேள்வியில என்ன பண்ணலாம், ஈஸியா வந்து 7 கொஸ்டின் அட்டன் பண்ணி 14 மார்க் அப்படின்றது எளிமையா வாங்கியிருக்கலாம். கரெக்டா? ஃபர்ஸ்ட் பொருள் வேறுபாடு இருந்து தொடரமைக்க பாருங்களேன். களம் களம் ஊன் ஊன் அதை பார்க்கலாமா? களம் களம் ஊன் ஊன். அந்த களத்துக்கு இந்த களத்துக்கு என்ன டிஃபரன்ஸ், இந்த ஊனுக்கு இந்த ஊனுக்கு என்ன டிஃபரன்ஸ். அப்ப ஈஸியா என்ன பண்ணிக்கலாம், இது வந்து ஒரு 2 மார்க் கேள்வி. ஓகேவா? பாருங்களேன், இதுக்கான ஆன்சர் என்னவா இருக்கும் அப்படின்றத பாருங்க. போர்க்களத்தில் புண்பட்ட வீரர்களுக்கு களத்தில் நீர் தரப்பட்டது. இதுதான் உங்களுக்கு நான் முன்னாடியே ஆன்சர் சொல்லியிருந்தேன். ஓகேவா? போர்க்களத்தில். ஓகேவா? போர்க்களத்தில் அப்படின்னா எந்த களம் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். போர்க்களம் அப்படின்னா ஆடுகளம் அப்படின்னு சொல்றோமா, ஒரு இடத்த சொல்றோம்ல, அதான் போர்க்களத்தில் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப போர்க்களத்தில் புண்பட்ட வீரர்களுக்கு களத்தில் அப்படின்னா ஒரு களம். ஓகேவா? இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பாத்திரம் இருக்குல்ல, பாத்திரம் தானே சொல்லுவாங்க ஒரு களம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த களம். அப்ப சின்ன ல வந்துச்சு அப்படின்னா அதை களம்னு சொல்றாங்க, ஒரு பாத்திரத்துல இருக்க களம். அப்ப போர்க்களத்தில் புண்பட்டவர்களுக்கு களத்தில் நீர் தரப்பட்டது. களம் அப்படின்னா ஒரு சின்ன பகுதி. ஓகேவா? நாம் அன்பால் வளர்த்த ஆட்டை கொன்று அதன் ஊனை ஊனாக கொள்வது உயர்வுதானா அப்படின்றது ஒரு கேள்வி மாதிரி கேட்டிருக்காங்க. அப்ப இந்த ஊன் பாருங்களேன், என்ன இருக்கு, ஊன் ஊன் இருக்கா. அப்ப நாம் அன்பால் வளர்த்த ஆட்டை கொன்று அதன் ஊனை இறைச்சி. இந்த ஊன் அப்படின்னா இறைச்சி, அந்த ஆட்டோட பகுதி இறைச்சி சாப்பிடுறோம்ல. அப்ப ஊனை ஊனாக அப்படின்னா சாப்பிடுறது, உட்கொள்வது உயர்வுதானா அப்படின்றத கேள்வியா கேட்டிருக்காங்க. இது இப்படி எழுதுனா கூட பரவாயில்ல. உங்களுக்கு ஃபார்மேஷன் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இதை கூட நீங்க எழுதிருக்கலாம். ஈஸியா என்ன பண்ணிக்கலாம், ஸ்கோர் அப்படின்றது எடுத்துருக்கலாம். கரெக்டா? அப்ப எளிமையா எடுக்கக்கூடிய ஒரு 2 மார்க் பகுதி. ரைட்டா? அடுத்து 28வது கேள்வி பாருங்க. கலை சொல்லுக்கு ஏற்ற தமிழ் சொல் எழுதுங்க அப்படின்னு கேட்டாங்க. கலை சொல்லுக்கு ஏற்ற மாதிரி தமிழ் சொல் எழுதுங்க அப்படின்னு கேட்டாங்க. இது நான் வந்து என்ன பண்ணியிருந்தேன், நடத்தியிருந்தேன். புக்ல இருந்து இன்சைட்ல இருந்தா கேட்டிருக்கேன். அப்ப இன்டர்நெட் பேங்கிங் டிப்ஸ் அதை பாருங்க. இன்டர்நெட் பேங்கிங் அப்படின்றது இணைய வங்கி முறை. இன்டர்நெட் பேங்கிங் அப்படின்றது இணைய வங்கி முறை. அடுத்து இந்த டிப்ஸ் அப்படின்றது சிற்றீகை. டிப்ஸ் அப்படின்றது என்னது, அது சிற்றீகை அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இன்டர்நெட் பேங்கிங் அப்படின்றது இணைய வங்கி முறை, அடுத்து டிப்ஸ் அப்படின்றது சிற்றீகை அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்ப இணைய வங்கி முறை, இன்டர்நெட் பேங்கிங் அப்படின்றது இணைய வங்கி முறை, டிப்ஸ் அப்படின்றது சிற்றீகை. ஓகேவா? அடுத்து இந்த கொஸ்டின் ஒண்ணு நடத்தல. ஓகேவா? என்னது பாருங்க, திருவளர் செல்வன் இவற்றின் சரியான தொடர் எது அப்படின்னு கேட்றாங்க. ஓகேவா? என்னது, இதுல ஒரு இச்சு வந்திருக்கு, இதுல இச்சு வரல. அப்ப இதுல சரியான தொடர் எது அப்படின்னு கேக்குறாங்க. அது பாப்போமா? இவற்றில் திருவளர் செல்வன் இச்சு வராம இருக்கிறது தான் சரியான தொடர். ஓகேவா? இச்சு வராம இருக்கிறது தான் சரியான தொடர். ஏன் அப்படின்னு பாருங்களேன், வினைத்தொகை சொல்லுக்கு இடையில் வல்லின மிகுதல் கூடாது. என்னது, வினைத்தொகை சொல்லுக்கு நடுவுல வல்லின மிகுதல் அப்படின்றது கூடாது. அது மாதிரி இச்சு இத்து இப்பு கச தப அப்படின்றது வராது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அப்ப இந்த கொஸ்டின் உங்களுக்கு நடத்தல. ஆனா 2 கொஸ்டின் அப்படின்றது மட்டும் தான் நடத்தல, பாக்கி எல்லா கொஸ்டினும் நடத்தி வந்தது. பாக்கி எல்லா கொஸ்டினும் வந்துருச்சு. ஓகேவா? அடுத்து நம்ம பார்க்க போறது 4 மார்க். ஓகேவா? 4 மார்க் அப்படின்றது தான் பார்க்க போறோம். ஓகேவா? ஒரு 4 வினா அப்படின்றது பார்க்கலாம். பாருங்களேன், எவையும் 2 வினாக்களுக்கு விடை எதிரிக்க அப்படின்னு கேட்டுறாங்க. ஓகேவா? எத்தனை கொஸ்டின் நமக்கு தெரியும் அப்படின்றத பாருங்க. ஏங்குளின் ஞாலத்து இருள கற்றும் இடஞ்சொட்டி பொருளுக்கு கண்டிப்பா நடத்தியாச்சு. ஓகேவா? இந்த கொஸ்டின் வரும் அப்படின்னு சொல்லிட்டேன். அதிசயமலரின் பூச்செடி எவ்வாறு முடிந்ததாக தமிழ்நதி கூறுகிறார். இந்த கொஸ்டின் நான் சொன்னேன். எவற்றையெல்லாம் விட நன்றி உயர்ந்தது குரல் வழி விளக்கு. இந்த கொஸ்டின் சொல்லியிருக்கேன். மனிதன் பேராசை காரணமாக இயற்கை வளங்களை கடுமையாக சேதப்படுத்தியதன் விளைவை இன்று சந்தித்துக் கொண்டிருக்கிறான், இரு தொடராக்குக. இந்த கொஸ்டின் நான் கடைசியா நடத்தும் போது நடத்தியிருந்தேன். அப்ப 4 கொஸ்டின் என்ன பண்ணிருக்கேன், நடத்தியிருக்கேன். அதுல இருந்து எந்த 2 கொஸ்டினை சூஸ் பண்ணி சூப்பரா எழுதலாம் அப்படின்னு நீங்க எழுதிருந்தீங்க அப்படின்னா போதும், அழகா 2 மார்க் அப்படின்றது நீங்க வாங்கிக்கலாம். சாரி, 4 மார்க் அப்படின்றது வாங்கிக்கலாம். அப்ப என்ன பண்ணிக்கலாம், ஈஸியா 8 மார்க். ஈஸியா என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா 8 மார்க் அப்படின்றது அசால்ட்டா எளிமையா கெத்தா வாங்கிருக்கலாம். ஓகேவா? அதனால இதுக்கப்புறமா என்ன பண்ணுங்க அப்படின்னா லைவ் மாரத்தான் வீடியோஸ் யாரு போட்டாலும் தயவு செஞ்சு அட்டன் பண்ணுங்க.
அதுல இருந்து கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல் அப்படின்றது இருக்கும். ஓகேவா? எக்ஸாம் யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் கொஸ்டின் இருக்கலாம், அந்த மாதிரி உங்களுக்கு டிப்ஸ் இருக்கலாம், ட்ரிக்ஸ் இருக்கலாம், அந்த மாதிரிலாம் வர வாய்ப்பு இருக்கு. அதனால என்ன பண்ணுங்க, இதுக்கப்புறமாச்சும் லைவ் வந்தா இல்ல வந்து என்னது வீடியோஸ் எல்லாம் போட்டா ஓப்பன் பண்ணி பாருங்க. ஓகேவா? அப்ப பாருங்க, ஏங்கொழின் ஞாலத்து இருளகற்றும் இடம் சுட்டி பொருளுக்கு. அப்ப இடம் எழுதணும், அதுக்கான பொருள் என்னன்னு எழுதணும், விளக்கம் எழுதணும். அப்ப மூணுமே எழுதணும். அப்ப இடம் என்னன்னு எழுதணும், பொருள் என்னன்னு எழுதணும், விளக்கம் அப்படின்னு என்னன்னு எழுதணும். அப்ப பாருங்க, ஏங்கொழின் ஞாலத்து இருளகற்றும் அப்படின்ற பாடலுக்கான இடம்பொருள் விளக்கம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எழுதணும் 31வது கேள்வி அப்படின்னா 31 போட்டு இடம் என்ன இருக்கு அப்படின்றத எழுதணும். அதுல தண்டி அலங்கார நூலில் பொருள் அணியில் பகுதியில் இடம்பெற்றுள்ள பாடலில் காணப்படும் வரி இது. தண்டி அலங்கார நூல். ஓகேவா? ஏங்கொழின் ஞாலத்து இருளகற்றும் அப்படின்றது தண்டி அலங்கார நூல். ஓகேவா? தண்டி அலங்காரம் சொன்னா தமிழ் நூல் ஒண்ணு இருக்குன்னு சொன்னா அதுல இருக்கக்கூடிய பொருள் அணி. ஓகேவா? பொருள் அணியில ஒரு பகுதியில் எடுக்கக்கூடிய ஒரு பாடலில் காணப்படுற வரி இது. அதுக்கான பொருள் அப்படின்றத பாருங்க, சூரியனும் தமிழும் ஒழிக்கின்ற நீர் நிறைந்த கடலால் சூழப்பட்ட இந்த உலகத்தின் இருளை அகற்றும் என்பது இதன் பொருளாகும். சூரியனும் தமிழும். ஓகேவா? சூரியனும் சரி தமிழும் சரி என்ன பண்ணுது அப்படின்னா, ஒழிக்கின்ற நீர் நிறைந்த என்னது, சூரியனும் தமிழும் ஒழிக்கின்ற கடல். ஓகேவா? கடல் என்ன பண்ணுது அப்படின்னு, கடல் ஒழிக்குதா? அப்ப ஒழிக்கின்ற நீர் நிறைந்த கடலால் சூழப்பட்ட இந்த உலகத்தின் இருளை அகற்றும் என்பது இதன் பொருள். ஓகேவா? அப்ப என்னது, சூரியன் என்ன பண்ணும் அப்படின்னா அது வெளிச்சத்தை கொண்டு வரும். ரைட்டா? சூரியன் உதிச்சோடனே இருட்டு அப்படின்றது மறைஞ்சிருது. அப்ப தமிழ் நம்ம படிக்கிறதுனால நம்ம அறியாமையிலேருந்து என்ன பண்றோம், வெளியே வரும் அப்படின்றத இதுல சொல்றாங்க. இடத்துல என்ன சொல்றாங்க, பொருள்ல சூரியனும் தமிழ் என்ன பண்ணுது, ஒழிக்கின்ற சவுண்ட் வரக்கூடிய நீர் நிறைந்த கடலால் சூழப்பட்ட உலகத்தின் இருளை அகற்றும் அப்படின்றது இதோட பொருள். ஓகேவா? அதுதான் இந்த இடத்துல என்ன சொல்றாங்க, ஏங்கொழின் ஞாலத்து இருளகற்றும் அப்படின்றது. ஓகேவா? அடுத்து விளக்கம் அப்படின்றத பாருங்க, மக்களால் போற்றப்பட்டு உயர்ந்த மலைகளுக்கிடையே தோன்றி கடலால் சூழப்பட்டு உலகத்தின் புற இருளை அகற்றுவது ஒளிக்கதிர் இறைவன் கதிரவன். பொதிகை மலையில் தோன்றி சான்றோரால் தொழப்பட்டு மக்களின் அறியாமை என்னும் அகை இருளை போக்குவதோடு ஒப்புமை இல்லாததாக இருப்பது தமிழ். ஒண்ணுல உயர்ந்த மலை அப்படின்னா ஒண்ணுல மலை இருக்கா, மலைக்கு நடுவுல சூரியன் அப்படின்றவன் உதயமாகிறான். மலைக்கு நடுவுல இரு மலைகள் இருக்கு அப்படின்னா ரெண்டு மலைகளுக்கு நடுவுல யார் உதயமாகிறான் அப்படின்னா சூரியன் அப்படின்ற உதயமாகிறான் அப்படின்னும். அது மட்டும் இல்லாம மக்களோட புற இருள் இருக்குல்ல, அக இருள் இருக்குல்ல, அதை நீக்கிறது யாரு அப்படின்னா தமிழ். அது மாதிரி அடுத்த இருளை போக்குறது எது அப்படின்னா நம்மளோட சூரியன் அப்படின்றது நம்மளோட கடல் சூழ்நிலை உலகத்துல இருக்கக்கூடிய இருளை வந்து போகுது. அதே மாதிரி அறியாமை இருள் அப்படின்னு நம்ம எல்லாம் இருக்கோம்ல, அதை போக்குறது எது அப்படின்னா தமிழ். ஓகேவா? அதுதான் வந்து இந்த இடத்துல சொல்றாங்க. அப்ப விளக்கத்துல என்ன சொல்றாங்க, மக்களால் போற்றப்பட்டு உயர்ந்த மலைகளுக்கிடையே தோன்றி கடலால் சூழப்பட்ட உலகத்தின் புற இருளை அகற்றுவது ஒளி என்ற கதிரவன். ஓகேவா? அந்த கதிரவன் என்ன பண்றான், மக்களால் போற்றப்படுற ஒரு கதிரவன் அப்படின்றவன் இருளை வந்து அகற்றுறான். அதே மாதிரி பொதிகை மலையில் தோன்றி சான்றரால் தொழப்பட்டு, பொதிகை மலை அப்படின்னா திருநெல்வேலி சைடு, அந்த சைடு என்ன பண்றாங்க, அதிகமான அந்த படிச்சவங்க யார் இருப்பாங்கன்னா முன்னாடி புலவர்கள்லாம் எங்க இருந்தவங்க அப்படின்னா பொதிகை மலை அந்த சைட்ல இருந்து உருவானவங்க தான். அந்த மாதிரி படிச்சவங்க சான்றால் தொழப்பட்டு மக்களின் அறியாமை, நம்மளோட அறியாமை இருக்குல்ல, நம்மளோட ஒரு திருக்குறள் படிச்சு அது வழியே நடக்கிறோம் அப்படின்னா அது வரையும் நம்ம தப்பு செஞ்சுட்டு இருந்தோம். நம்ம அந்த திருக்குறள் படிச்சதுக்கு அப்புறம் அந்த அக இருள்ல இருந்து என்ன பண்ணிட்டோம், அதை விலக்கி புற பகுதிக்கு வந்துட்டோம் அப்படின்னு. அப்ப தமிழை படிக்கும் போது நமக்கு தெரியுது அங்க அக இருளை நம்ம நீக்கிறோம் அப்படின்றது தெரியுது. அப்ப சூரியனுக்கும் என்னது தமிழ் மொழிக்கும் ஒரே ஒப்புமை இருக்கா மாதிரி என்ன சொல்றாங்க, இந்த ஏங்கொழின் ஞாலத்து இருளகற்றும் அப்படின்ற தண்டி அலங்கார பாடல இருக்கிறது அப்படின்றத சொல்றாங்க. அப்ப இது எழுதுனீங்க அப்படின்னா ஈஸியா 4 மார்க் அப்படின்றது கிடைச்சிருக்கும். ரைட்டா? அடுத்து பாருங்க, அதிசய மலரில் பூச்செடி எவ்வாறு முளைத்ததாய் தமிழ்நதி கூறுகிறார் அப்படின்றத கேட்டிருக்காங்க. அதிசய மலரோட பூச்செடி எவ்வாறு முளைச்சது அப்படின்றத தமிழ்நதி சொல்றாங்க அப்படின்றத கேட்டிருக்காங்க. ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வி. இந்த கேள்வி நான் நடத்தியிருந்தேன். ஓகேவா? எளிமையா என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா ஈஸியா ஒரு 4 மார்க். ஓகேவா? எளிமையா 8 மார்க் வாங்கக்கூடிய ஒரு பகுதி. ஓகேவா? சில பேர் என்ன பண்ணிருப்பீங்க, ஏன் சார் எல்லா கொஸ்டின் நடத்துறீங்க அப்படின்னா எளிமையா என்ன பண்ணிருப்பீங்க, சில பேர் வேற ஒரு 2 கொஸ்டின் எடுத்து அட்டன் பண்ணிருக்கலாம், இல்ல சில பேர் என்ன பண்ணிருக்கலாம் வேற 2 கொஸ்டின் எடுத்து அட்டன் பண்ணிருக்கலாம். அதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஓகேவா? அப்ப என்னன்னு தெரியுதா? அப்ப அதிசய மலரோட பூச்செடி எவ்வாறு முளைச்சது அப்படின்றத தமிழ்நதி கூறுறாரு அப்படின்றத பாருங்க. குண்டுமலை பொழிந்தது, நிலங்கள் அழிக்கப்பட்டன, மனிதர்கள் சிதறி ஓடினர். குண்டுமலை பொழிந்தது, என்னது குண்டுமலை வந்து பொழியுதான். ஓகேவா? ஏரோப்ளைன்ல என்ன பண்றாங்க, குண்டுமலை போடுறாங்க. ஓகேவா? ஏர்கிராஃப்ட்ல வந்து என்ன பண்றாங்க, குண்டுமலை போடுறாங்க. நிலங்கள் அழிக்கப்பட்டன, நிலங்கள் என்ன பண்ணிடுச்சு, அழிஞ்சிருச்சு. மனிதர்கள் என்ன பண்றாங்க, சிதறி ஓடுறாங்க. அந்த சவுண்ட் கேட்டவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஒவ்வொரு திசையிலும் தெரிக்கிறாங்க, சிதறி ஓடுறாங்க. மனிதர்கள் எவரும் நடமாடாத பொழுதுகளில் தான் யானைகள் நடமாடும். மனிதர்கள் எவரும் நடமாடாத பொழுதுகளில் தான் யானைகள் நடமாடும். நம்ம யாரும் நடமாடாத இடத்துல என்ன பண்ணும், யானைகள் அப்படின்றது நடமாடும். அப்போது அவை இட்ட எச்சத்தில் இருந்தோ அல்லது ஏதோ ஒரு மனிதனுடைய காலனின் பின்புறம் விதையாக ஊட்டி கொண்டிருந்த ஒரு செடி உயிர் பெற்றிருக்கலாம். அதோட எச்சம். ஓகேவா? அதாவது வந்து யானை சாப்பிட்ட எச்சம் இருக்குல்ல, அந்த எச்சத்துல இருந்து ஒரு செடி அப்படின்றது வளர்ந்துருக்கலாம். இல்ல மனிதர்கள் நம்ம போயிருக்கலாம்ல, அப்படி போகும்போது நம்மளோட காலனியில இல்ல பாதத்துல ஒட்டிக்கிட்டு இருந்த ஒரு விதை அப்படின்றது
பட்டு என்ன பண்ணிக்கலாம், அந்த செடி அப்படின்றது மலர்ந்திருக்கலாம். போரின் பின் பிறந்த குழந்தை என அதிசய மலர் ஒன்று அச்செடியில் மலர்கிறது. போருக்கு பின்னாடி பிறந்த ஒரு குழந்தை மாதிரி என்ன பண்ணுது, அந்த அதிசய மலர் ஒண்ணு அந்த செடியில மலருது அப்படின்னும். மலரை அடையாளம் கண்டு எங்கிருந்தோ வண்ணத்து பூச்சி ஒன்று வருகிறது. அந்த மலர் ஓகேவா, அந்த ஒரு மலரை கண்டு ரைட்டா, ஆமா ஏதோ ஒரு மலரை பார்த்து என்ன பண்ணுது, எங்கிருந்தோ என்ன பண்ணுது ஒரு வண்ணத்து பூச்சி அப்படின்றது அந்த மலர்ல இருந்து தேன் எடுத்துக்கணும் அப்படின்னு என்ன பண்ணுது, அந்த ஒரு வண்ணத்து பூச்சி அப்படின்றது வருது. நான் பறவைகளும் அங்கு வரலாம், நாளை அந்த இடத்துல ஒரு பறவைகளும் வரலாம். கரெக்டா, நாளை அங்க ஒரு பறவையும் வரலாம். செடியிலிருந்து பெருங்காடு உருவாகலாம். அந்த செடியில இருந்து இருக்கக்கூடிய அதாவது அதுல இருக்கக்கூடிய பூ வந்து கீழே வரலாம். உள்ள இருந்து என்ன பண்ணலாம், அது இருந்து அந்த விதையில இருந்து என்ன பண்ணலாம் இன்னொரு மரம் வரலாம். வேற ஒரு பறவை வந்து என்ன பண்ணலாம், அந்த இடத்துல ஒரு செடியை என்னது ஒரு விதையை போடலாம். அது மாதிரி அந்த இடத்துல ஒரு பெரிய காடு கூட உருவாகலாம். அதான் செடியிலிருந்து பெருங்காடு உருவாகலாம். அக்காடு பெருமலையை கொண்டு வரும். அந்த காடு பெரும் மலையை கொண்டு வரும். கேட்டா, அப்ப காடு அதிகமா இருக்கு, மரம் அதிகமா இருக்கு அப்படின்னு என்னது, அந்த காடு என்ன பண்ணும், அதிகமா ஒரு மலையை கொண்டு வரும். அந்த அதிசய மலையின் புன்னகை பேரூழி கடந்து பிழைத்திருக்கும். அந்த அதிசய மலையோட புன்னகை பேரொளி கடந்து பிழைத்திருக்கும். ஏன்னா பூச்செடி தோன்றிய காரணத்தை தமிழ்நதி விளக்குகிறார். ஒரு செடி வளர்ந்ததை தமிழ்நதி எந்த அளவுக்கு விளக்குறாங்க அப்படின்றது நமக்கு தெரியுது. ரொம்ப ஒரு கதை மாதிரி தான் இருக்கு. ஈஸியா என்ன பண்ணிக்கலாம், 2 மார்க் அப்படின்றது ஈஸியா வாங்கியிருக்கலாம். கரெக்டா, 2 மார்க் அப்படின்றது 4 மார்க் அப்படின்றது ஈஸியா வாங்கியிருக்கலாம். கரெக்டா, எளிமையான ஒரு பகுதி. ரைட்டா, குண்டுமலை பொழிஞ்சது, நிலங்கள் அழிக்கப்பட்டது. குண்டுமலை பொழிந்த உடனே என்ன பண்றாங்க, நிலங்கள் அழிக்கப்பட்டது. மனிதர்கள் என்ன பண்றாங்க, ஓடுறாங்க. ரைட்டா, சதறி ஓடுறாங்க. அப்படி ஓடும்போது மனிதர்கள் நடமாடாத பகுதி, மக்கள் யாரும் நடமாடாத பகுதியில என்ன பண்ணுவோம், அந்த யானை அப்படின்றது போகும். அப்படி இல்லைன்னா அப்படின்னா யாருடைய கால் அணி ஓகேவா, கால் அணியில கூட ஒரு விதை கூட முளைச்சிட்டு போயிருந்திருக்கலாம். ஓகேவா, அப்ப அப்படி நிலம் அப்படின்றது தரிசா கிடக்கு. ஒண்ணு யானை போயிருந்துச்சு அப்படின்னா அதோட எச்சத்துல அந்த ஒரு செடி அப்படின்றது முளைச்சிருக்கலாம். இல்ல யாராச்சும் போயிருந்தா அப்படின்னா அவங்களோட காலில் இருக்கக்கூடிய ஒரு விதை அப்படின்றது முளைச்சிருக்கலாம். அப்படி விதைக்கும் போது போருக்கு பின்னாடி ஒரு பிறந்த குழந்தை மாதிரி அதிசய மலர் ஒன்று அச்செடியில மலர்கிறது. அந்த மாதிரி வந்து ஒரு செடி மலருது. அந்த செடி மலர்ந்த உடனே எங்கிருந்தோ எங்க இருக்கு அப்படின்னு தெரியல அந்த பட்டாம்பூச்சி. ஓகேவா, இந்த ஒரு செடியில ஒரே ஒரு செடி, அந்த ஒரு செடியில கொஞ்சோண்டு தேன் இருக்கும். ரைட்டா, அந்த தேனை குடிக்கணும் அப்படின்றதுக்காக எங்க இருந்தோ ஒரு பட்டாம்பூச்சி வந்து உட்காருது. உட்கார்ந்து என்ன பண்ணுது, அங்க இருந்து மகரந்த தூளெல்லாம் எடுத்துக்கிட்டு வேற இடத்துல போய் உட்காருது. அதுவும் என்ன பண்ணுது, இங்க இருந்து என்ன பண்ணுது, ஒரு விதை அப்படின்றது முளைக்குது. என்னது முளைச்சி அங்க ஒரு பெரிய காடு கூட உருவாகலாம். அப்படி காடு உருவாகும் போது மேல இருந்து நிறைய மழை கூட பொழியலாம் அப்படின்னும். நாளை பறவைகள் கூட அங்க வரலாம். அது மட்டும் இல்லாம என்னது, அங்க அதிசயமலோட புன்னகை பேரொளி கடந்து பிழைத்திருக்கும். இந்த செடி தோன்றிய காரணத்தை யாரு சொல்றா அப்படின்னா தமிழ்நதி சொல்றாங்க. ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வி, எளிமையான ஒரு கேள்வி. ஓகேவா, ஈஸியா அடுத்த ஒரு 4 மார்க் அப்படின்றது வாங்கிருக்கலாம். ஓகேவா, அடுத்த கொஸ்டின் பாருங்க. எவற்றையெல்லாம் விட நன்றி உயர்ந்தது குரல் வழி விளக்குக அப்படின்னு கேட்டுறாங்க. எவற்றையெல்லாம் விட நன்றி உயர்ந்தது, நம்மளோட எதெல்லாம் விட நன்றி உயர்ந்தது அப்படின்றத வள்ளுவர் வழி விளக்குக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, விண்ணுலகம் மண்ணுலகம் ஈடாகாது. ஒருத்தவங்களுக்கு உரிய காலத்துல ஒருத்தவங்க உதவி செய்யறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப எக்ஸாம் ஆள்ல உட்காந்துருக்கீங்க, உங்க பெண் எழுதல, அந்த டைம்ல ஓகேவா, தேவையில்லாதப்ப ஹெல்ப் பண்றது ஹெல்ப் கிடையாது, தேவைக்கு ஹெல்ப் பண்றதுதான் ஹெல்ப். ஓகேவா, அந்த எக்ஸாம் ஆள்ல உட்காந்துருக்கீங்க, பெண் எழுதல. ஓகேவா, அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா உன் ஃப்ரெண்ட் வந்து உனக்கு முன்ன பின்ன தெரியாதவங்க கூட என்ன பண்றான், உன்கிட்ட எந்த எதிர்பார்ப்பும் இல்ல. அது நான் இப்போ உனக்கு பெண் கொடுக்குறேன், ஆனா பின்னாடி எனக்கு சமோசா வாங்கி தருவியா அப்படின்னு என்ன பண்ணல, அவன் ஒரு எதிர்பார்க்கல இல்ல. ஓகேவா, என்ன பண்றான், இந்த உன்ட்ட எக்ஸாமுக்கு எழுத பெண் இல்ல, இந்த என்னோட வச்சு எழுத என்ன பண்றான், உன்ட்ட கொடுக்குறான். அந்த ஒரு ஹெல்ப் இருக்குல்ல, அந்த ஒரு உதவி இருக்குல்ல, அந்த உதவிக்கு இந்த மண்ணுலகத்தையும் சரி இந்த விண்ணுலகத்தையும் சரி கொடுத்தாலும் அதுக்கு ஈடா இருக்காது. ஓகேவா, இந்த மண்ணுலகத்தையும் சரி இந்த விண்ணுலகத்தையும் என்னது வள்ளுவர் வந்து எப்படி சொல்லியிருக்காரு அப்படின்றத பாருங்களேன். மண்ணுலகத்தையும் சரி விண்ணுலகத்தையும் சரி அதுக்கு ஈடா கொடுத்தா ஈடா கொடுக்க முடியாது அப்படின்றத சொல்லியிருக்காரு. அதான் அப்ப மண்ணுலகம் விண்ணுலகம் ஈடாகாது. சரியான இடத்துல ஒருத்தவங்களுக்கு செய்யற உதவி மண்ணுலகத்தையும் விண்ணுலகத்தையும் கொடுத்தாலும் ஈடாகாது அப்படின்றத சொல்றாங்க. புரியுதா? அப்ப தான் ஒரு உதவி செய்யாதிருந்தும் தனக்கு உதவி செய்த ஒருவருக்கு மண்ணுலகத்தையும் விண்ணுலகத்தையும் கைமாகராக கொடுத்தாலும் ஈடாகாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ரைட்டா? சரி, ஓகேவா, கொஞ்சம் ஸ்பீடா போயிடலாம். அப்படின்னு சொல்லிட்டு உலகத்தை விட பெரியது. உரிய காலத்தில் ஒருவர் செய்த உதவி அளவில் சிறியதாக இருந்தாலும் அது உலகத்தின் அளவை விட மிகப்பெரியது. ஒருத்தவங்க உனக்கு சரியான டைம்ல ஓகேவா, உனக்கு தேவைப்படாத டைம்ல உனக்கு உதவி செய்யல, உனக்கு தேவைப்படுற டைம்ல ஒருத்தவங்க உதவி செய்யறாங்க. அந்த மாதிரி செய்யற உதவி எப்படி இந்த உலகத்து அளவை விட அது பெருசு. இந்த உலகத்துல இருக்க அளவை விட உலகத்தோட அளவை விட அது பெருசு அப்படின்றத வள்ளுவர் சொல்றாரு. அடுத்து கடலை விட பெரியது எதுன்னு பாருங்களேன். இந்த பயன் கிடைக்கும் என்று ஆராயாமல் ஒருவர் நமக்கு செய்த உதவி அன்புடைமையை ஆராய்ந்தால் அதன் நன்மை கடலை விட பெரியது. உனக்கு என்னது, நான் வந்து உனக்கு உதவி செய்யறேன், ஆனா என்ன பண்றேன், எனக்கு எதிர்பார்த்து செய்யறேன் அப்படின்னா அது கிடையாது. ஓகேவா, எனக்கு எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது, என்ன பண்றேன், உனக்கு உதவி செய்யறேன். அப்படி ஒரு உதவி செஞ்சேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த உதவி கடலை விட பெருசு அப்படின்றத வள்ளுவர் சொல்றாரு. ஓகேவா, இந்த 3 பாயிண்ட் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஓகேவா,
அடுத்து மனிதனின் பேராசை காரணமாக இயற்கை வளங்கள் கடுமையாக சேதப்படுத்தியதன் விளைவை இன்று சந்தித்துக் கொண்டிருக்கிறான். இரு தொடராக்குக அப்படின்னு கேட்டாங்க. இது ஒரு எளிமையான கேள்வி. 2 தொடர் இருக்கு, அதை சேர்த்து எழுதணும். அவ்வளவுதான். பாருங்களேன். மனிதன் தன் பேராசை காரணமாக இயற்கை வளங்களை கடுமையாக சேதப்படுத்தினான். இயற்கை வளங்களை சேதப்படுத்தியதன் விளைவை மனிதன் என்று சந்தித்துக் கொண்டிருக்கிறான். அவ்வளவுதான். இந்த கொஸ்டின் பெருசா சூஸ் பண்ணி எழுதக்கூடாது. ஏன் அப்படின்னா 4 மார்க் போட மாட்டாங்க. ஓகேவா? ஏன் அப்படின்னா ஒரு விஷயம் இருக்குல்ல, எந்த ஒரு கொஸ்டின் எழுதினாலும் அதுக்குள்ள ஒரு கண்டென்ட் எழுதியிருக்காங்களா அப்படின்னு பார்ப்பாங்க. அதுக்கு என்ன பண்ணலாம், வேற கொஸ்டின் சூஸ் பண்ணி எழுதிட்டு என்ன பண்ணலாம், 4 மார்க் அப்படின்றது ஃபுல் மார்க் வாங்கிட்டு போகலாம். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. மழை வெள்ள பாதிப்பிலிருந்து காத்துக்கொள்ளும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறிப்பிடுக. சங்கப்பாடல் ஏதேனும் மொழிக்கோளம் பற்றி பண்பாகும் விளக்குக. மயிலை சீனி வெங்கடசாமி நினைவு சிறப்புதல். இது கொஸ்டின் நான் சொல்லியிருக்கேன். கடையேறியவர்களும் அவர்கள் செய்த செயலையும் அட்டவணைப்படுத்துக. ஓகேவா? ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வி, டக்குன்னு பார்த்தலாம். மழை வெள்ள பாதிப்பிலிருந்து காத்துக்கொள்ளும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்னன்னு அப்படின்னு பாருங்களேன். பேரிடர் காலத்துல தாங்கக்கூடியவையாக புதிய கட்டுமானங்களை அமைக்கணும். ஓகேவா? பெரிய ஒரு பேரிடர் காலம் வருது அப்படின்னா அப்ப என்ன பண்ணணும், தாங்கக்கூடியவையாக புதிய கட்டுமானம் அமைக்க வேணும். நீர்வழி பாதைகளுக்கான தெளிவான வரைபடம் உருவாக்கணும். நீர்வழி பாதைகளுக்கான ஒரு தெளிவான வரைபடம் உருவாக்கணும். அதை தொடர்ந்து பராமரிக்கணும். ஓகேவா? இப்பெல்லாம் தண்ணி தேங்குதுல நம்ம இருக்கிற இடத்துலலாம் அந்த மாதிரி தேங்காம என்ன பண்ணணும், கரெக்டான ஒரு பாதை அப்படின்றத அமைக்கணும். எப்படி தண்ணி போகுது அப்படின்றது தெரியணும். சமூக காடுகள் திட்டங்களை சமூக இயக்கமாக வளர்த்தெடுக்க வேணும். சமூக காடுகள் திட்டம் இருக்குல்ல, அது மூலியமா என்ன பண்ணணும், சமூக இயக்கமாக வளர்த்தெடுக்க வேணும். கடற்கரை ஓரத்துல சதுப்பு நில காடுகள் வளர்க்கணும். ஏன் அப்படின்னா மண்ணரிப்பு அப்படின்றது ஏற்படும். தண்ணி உள்ள வந்துருச்சு அப்படின்னா என்ன பண்ணணும், எல்லாத்தையும் இழுத்துட்டு போயிடும். ஆனா காடுகள், அதாவது அந்த மரங்கள் இருக்கு அப்படின்னா என்ன பண்ணாது, அந்த மண்ணை வந்து அரிக்க முடியாது. கீழே வந்து அந்த வேர்கள் போய் பிடிச்சிருக்கும் அந்த மண்ணை. அதனால கடற்கரை ஓரத்துல சதுப்பு காடுகளை வளர்க்கணும் அப்படின்றத சொல்றாங்க. அடுத்து பதற்றமடைதலை தவிர்த்து வானிலை ஆராய்ச்சி மையம் வெளிப்படும் புயல் மழை தொடர்பான தகவல் அடிப்படையில் செயல்பட வேணும். இப்ப வானிலை ஆராய்ச்சி ஒன்று சொல்றாங்க அப்படின்னா புயல் வருது வெளில போகாது அப்படின்னா அப்பதான் வெளில போவோம். ஓகேவா? அந்த மாதிரி என்ன பண்ணணும், அந்த வானிலை ஆராய்ச்சி நம்ம தெளிவா பார்த்துக்கிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி செயல்படணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து வதந்திகளை நம்பவோ பரப்பவோ கூடாது. என்னது, நாளை உலகமே அழிய போகுது, 2022 அல்லது 2024 உலகம் அழிஞ்சிரும் அப்படின்னா போடுது. இந்த மாதிரி ரூமர்ஸ் எல்லாம் கிளப்பக்கூடாது. ஓகேவா? பாதுகாப்பு மையங்களையும் மருத்துவ குழுக்களையும் அணியமாக வைத்திருக்க வேண்டும். பாதுகாப்பு மையம். ஓகேவா? ஏதாச்சும் ஒரு அசம்பாவிதம் நடக்குது அப்படின்னா பக்கத்துல பாதுகாப்பு குழு அப்படின்றது இருக்கணும், மருத்துவ குழு இருக்கணும் அப்படின்றத சொல்றாங்க. அடுத்து சங்கப்பாடல் ஒலிக்கோலம் குறிப்பிடத்தக்க பண்பாகும் அப்படின்றத கேட்கிறாங்க. ஒலிக்கோலம் அப்படின்றது ஒண்ணும் இல்ல, எந்த ஒரு தொன்மையான மொழியும் சமிக்கையில இருந்து இசையில இருந்து தான் தொடங்குது. எந்த ஒரு தொன்மையான மொழியும் சமிக்கை. ஓகேவா? கேட்கிறமா, சாப்பிட்டியா? அந்த மாதிரி ஒரு சமிக்கையில இருந்தும் இசையில இருந்தும். ஓகேவா? ஏதோ ஒரு இசை அப்ப ஒரு இசையில இருந்தா அது தொடங்குது. இசையோடும் இசை கருவியோடு தான் கவிதை பிறக்குது. ஒரு இசையோட தான், இசை கவிதையோட தான் என்ன பண்ணுது, ஒரு கவிதை அப்படின்றது பிறக்குது. ரைட்டு தானே? ஒரு இசையோட ஒரு இசை கவிதையோட என்ன பண்ணுது, ஒரு கவிதை அப்படின்றது பிறக்குது. ஓசையும் பொருளும் இணைந்து கலை வடிவம் கொள்ளுது. ஓசையும் பொருளும் என்ன பண்ணுது, இணைந்து கலை வடிவம் கொள்ளுது. இதெல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒலிக்கோலம் அப்படின்னு சொல்றாங்க. சங்க பாடல ஒலிக்கோலம் எப்படி இருந்துச்சு அப்படின்றத பாருங்களேன். கடுந்தெடுதானை மூவிருங்கடி கூடி உடன்றினர் ஆயினும் பரம்பு கொளர்தரிகே அப்படின்றத இன்னும் புறநாற்று பாடல வன்மையா உணர்ச்சியை காட்டுகின்ற விதத்தில் க த ட ர முதலிய வல்லின எழுத்துக்கள் அதிகமா வருது. எதெல்லாம் வருது அப்படின்றத பாருங்க. க த ட ர. ஓகேவா? முதலிய வல்லின எழுத்துக்கள் தான் என்ன பண்ணுது, அதிகமா வருது. அடுத்து படாம் ஈத்த கொடா நல்லிசை கடா யானை களிமான் பேக அப்படின்ற ஒரு பாடல் இருக்கு. இது என்ன பாடல் அப்படின்னா புறநானூறு பாடல். என்ன பாரு, இது வந்து ஒரு புறநானூறு பாடல். இதுல நெடிய ஒலிகள் அதிகமா வந்து இடம்பெறுது. இதுல நெடிய ஒலிகள், இது வந்து என்ன பாடல், புறநானூறு பாடல். இதுல நெடிய ஒலிகள் அப்படின்றது அதிகமா இடம்பெறுது. பாருங்களேன். நுந்தை தந்தைக்கு இவன் தந்தை தந்தை என்றும் புறநானூறு பாடல சில ஒலிகளும் சில சொற்ப்புகளும் திரும்ப திரும்ப வந்திருக்கு. அப்ப புறநானூறு பாடல என்ன வந்திருக்கு பாருங்க. நுந்தை தந்தைக்கு இவன் தந்தை தந்தை என்னும் புறநானூறு பாடல சில ஒலிகள் என்ன பண்ணுது, திரும்ப தந்தை தந்தை நுந்தை அப்படின்னு பாடுது. அந்த வார்த்தைகள்லாம் திரும்ப திரும்ப வருது அப்படின்றது சொல்றாங்க. புரியுதா? இனிய ஓசையை தருகின்ற இவ்வாறு சங்க பாடலில் ஒலிக்கோலம் குறிப்பிடத்தக்க பண்பா விளங்குது. இனிய ஓசை, இனிய ஒரு சவுண்ட் தரத சங்க பாடல ஒலிக்கோலம் குறிப்பிடத்தக்க பண்பா இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. அடுத்து மயிலை சீனி வெங்கடசாமி, முக்கியமான ஒரு கேள்வி. ஓகேவா? மயிலை சீனி வெங்கடசாமி அவரை பத்தி பார்க்கலாம். ஓகேவா? மயிலை சீனி வெங்கடசாமியின் நினைவு சிறப்பிதழ்வுக்கு செய்திகள் உருவாக்கி தருக்கு அப்படின்னு கேட்கிறாங்க. மயிலை சீனி வெங்கடசாமியோட நினைவு சிறப்பிதழ். ஓகேவா? மயிலை சீனி வெங்கடசாமி அவர்கள் வந்து எந்த வருஷம் பிறந்தார் அப்படின்னா 16/12/1900 எங்க பிறந்திருக்காரு அப்படின்னா சென்னையில இருக்க மயிலாப்பூர்ல பிறந்திருக்காரு. அவங்களோட அப்பா என்னவா இருந்திருக்காரு அப்படின்னா சித்த மருத்துவ பின்புலத்திலையும், தமையனார் வந்து என்னது தமிழ் பின்புலமும் சீனி வெங்கடசாமியை வரலாற்று ஆய்வாளராக உருவாக்கியது. அவர் என்ன பண்ணுது, ஒரு வரலாற்று ஆய்வாளர். ஏன் அப்படின்னா அவங்க அப்பா வந்து சித்த மருத்துவ பின்புலம், என்னது ஒரு சித்த மருத்துவர். அவரோட அப்பா வந்து ஒரு சித்த மருத்துவர். அவரோட தமையனார் என்னது ஒரு தமிழ் பின்புலம். ஓகேவா? என்னது தமிழ் பின்புலம். அதனால என்ன பண்றாரு, சீனி வெங்கடசாமியும் ஒரு வரலாற்று ஆய்வாளராக மாறுறாரு.
25 வருஷம் கிட்டத்தட்ட தொடக்கப்பள்ளி ஆசிரியரா பணிபுரியாரு. எத்தனை வருஷம்? 25 வருஷம் தொடக்கப்பள்ளி ஆசிரியர். ஓகேவா? 1வது இருந்து 5வது வரைக்கும் நம்ம இருக்காரு ஆசிரியரா இருந்திருக்காரு. விழாந்தடிகள், கா சுப்பிரமணியனார், திருவிகா, தேப்போ மீனாட்சி சுந்தரனார், தாதா சர்க்குணர் ஆகிய அறிஞர் பெருமக்களிடம் கொண்டிருந்த தொடர்பால் பல்வேறு இதழ்களில் அவர் எழுதிய கட்டுரைகள் எழுதினார். ஓகேவா? யார் தொடர்பை வச்சிருக்காங்க அப்படின்றத பாருங்க. விபுலானந்த அடிகள், கா சுப்பிரமணியனார், திருவிகா, ஓகேவா, திருவி கல்யாண சுந்தரனார், தேப்போ மீனாட்சி சுந்தரனார், சாதா சர்க்குணர், இந்த அறிஞர்கள் என்ன பண்ணிருக்காரு இவரு தொடர்பு வச்சிருந்ததுனால பல்வேறு இதழ்கள்ல இவர் எழுதிய கட்டுரை அப்படின்றது வெளிவந்துச்சு. குடியரசு, ஊழியன், செந்தமிழ் செல்வி, ஆரம்ப ஆசிரியன், லக்ஷ்மி ஆகிய இதழ்கள்ல ஆய்வு கட்டுரைகள் வெளிவந்திருக்கு. எதுல வெளிவந்திருக்கு அப்படின்னு பாருங்க. குடியரசு, ஊழியன், செந்தமிழ் செல்வி, ஆரம்ப ஆசிரியன், லக்ஷ்மி ஆகிய இதழ்ல என்ன இருக்கு இவரோட ஆய்வு கட்டுரைகள் அப்படின்றது வெளிவந்திருக்கு. சமணம், மானுடவியல், தமிழக வரலாறு, தொல்பொருள் ஆய்வு, கலை வரலாறு, மொழி ஆய்வு என பல துறைகளையும் நூல் படைச்சிருக்காரு. ஓகேவா? சமயத்திலையும் சரி, மானுடவியலையும் சரி, தமிழக வரலாற்றுலயும் சரி, தொல்பொருள் ஆய்வும் சரி, கலை வரலாறு, மொழி ஆய்வு அப்படின்ற பல துறையில் என்ன பண்ணிருக்காரு நூல்களை வந்து படைச்சிருக்காரு. மலையாளம், கன்னடம், சமஸ்கிருதம், பாலி, ஆங்கிலம் அதுல புலமை பெற்றிருக்காரு. இதுல நமக்கு ஒரு மொழி கூட கஷ்டமா இருக்கு. அவர் எத்தனை மொழியை கத்து வச்சிருக்காரு பாருங்க. மலையாளம் அவருக்கு தெரியும், கன்னடம் அப்படின்றது தெரியும், சமஸ்கிருதம் தெரியும், பாலி தெரியும், ஆங்கிலம் தெரியும். அப்ப இத்தனை மொழி அவருக்கு புலமையா தெரிஞ்சிருக்கு. திருமணமே செய்து கொள்ளாமல் இல்ல துறவியாய் வாழ்ந்து தம் வாழ்வை முழுமையாக தமிழியல் ஆய்வுக்கு ஒதுக்கியவர். ஓகேவா? திருமணமே செஞ்சுக்காம, ஓகேவா, அவரு கல்யாணமே பண்ணிக்காம இருக்காரு, இல்லற துறவியா வாழ்ந்து தம் வாழ்வை முழுமையாய் தமிழ் ஆய்வுக்கு ஒதுக்கியிருக்காரு. அப்ப எந்த அளவுக்கு ஒரு மாமனிதர் அப்படின்றது தெரியுதா? அடுத்து தமிழக அரசின் முதல் பரிசு தமிழ் பேரவை செம்மல், ஆராய்ச்சி பேரறிஞர் ஆகிய விருதுகளை பெற்றவர். என்னென்ன பெற்றிருக்காரு பாருங்க. தமிழக அரசோட முதற் பரிசு. ஓகேவா? தமிழக அரசோட முதற் பரிசு, தமிழ் பேரவை செம்மல், ஆராய்ச்சி பேரறிஞர் ஆகிய விருதுகளை வந்து பெற்றிருக்காரு. ஓகேவா? யார் அப்படின்னா மயிலை சீனி வெங்கடசாமி, முக்கியமான ஒருத்தரை பத்தி நம்ம பார்த்திருக்கோம். ஓகேவா? அடுத்து நம்ம கடைசியா பார்க்கக்கூடிய கொஸ்டின் என்ன அப்படின்னா, கடையேழுவர்களையும் அவர்கள் செய்த செயலையும் அட்டவணைப்படுத்துக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப முக்கியம். ஓகேவா? இதை நீங்க வந்து பாக்ஸ் கட்டி எழுதினா கொஞ்சம் சூப்பரா இருக்கும். ஓகேவா? என் போட்டுட்டு கடையேழு வள்ளல்கள் யாரு, பேகன், அது ஒரு கட்டம் போட்டுட்டு பேலன்ஸ் இருக்கிறது அப்படியே எழுதலாம். ஓகேவா? 1 இந்த மாதிரி எழுதுனீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி எழுதுனீங்கன்னா கொஞ்சம் பார்க்கவே சூப்பரா இருக்கும். என் என்ன, 1 என்னது, 2 என்னது அப்படின்ற மாதிரி. ஓகேவா? இப்ப என் கடையேழுவர்கள் செய்த செயல், இது 3 இப்படி வரணும். ஓகேவா? என்னென்ன இருக்கு அப்படின்றத பாருங்க. ஃபர்ஸ்ட் பாக்குறது எண். ஓகேவா? மொத்தம் எத்தனை பேர்? கடை 7 வள்ளல்கள் அப்படின்றதுனால 7 பேரை குறிப்பிட்டிருக்கோம். ஓகேவா? யார் யாருன்னு பாருங்க. பேகன், பாரி, காரி, ஆய், அதியன், நல்லி, ஓரி. அப்ப 7 பேர் கொடுத்தாச்சு. அடுத்து என்னது? கடையேழு வள்ளல்கள் யார் யார் அப்படின்றது கொடுத்தாச்சு. அடுத்து அவங்க செய்த செயல். பேகன் என்ன பண்ணான்னு பாருங்களேன். மயிலுக்கு தன்னுடைய ஆடை என்னது, மயில் வந்து குளிருது அப்படின்றதுக்காக தன்னோட ட்ரெஸ்ஸுகள் என்ன பண்ணிருக்கான், அந்த மயிலுக்கு போர்வையா போத்தி இருக்கான். அப்ப மயிலுக்கு தன்னுடைய ஆடை தந்தவன் யாரு? பேகன். அப்ப எவ்வளவு பெரிய விஷயம். ஓகேவா? அப்ப கடையேழுவர்கள் அவர் செய்த செயல். அப்ப எந்த அளவுக்கு வள்ளல் தன்மையா இருந்திருக்கான் அப்படின்றது புலப்படுதா? அடுத்து பேகன் முடிஞ்சிச்சு. அடுத்து பாரி, முல்லைக்கொடிக்கு தன் பெரிய தேர். முல்லைக்கொடி இருக்குல்ல, முல்லைக்கொடி என்ன பண்ணுது அப்படின்னா தேர்ல போய் படருது. ஓகேவா? அவனோட தேர்ல முல்லைக்கொடி படறதுனால தன்னோட தேரையே கொடுத்துட்டான். யாரு? பாரின்றவன் ஒரு வள்ளல். ஓகேவா? என்ன பண்றான், ஒரு தேர் இருக்கு, அவனோட தேரு என்ன பண்ணுது, ஒரு முல்லை செடி வந்து என்ன பண்ணுது, கொடி வந்து அவனோட தேர்ல வந்து படருது. அதனால முல்லைக்கு தேர் தந்தான் மாறி. ஓகேவா? முல்லை செடிக்காக என்ன பண்றான், அந்த கொடிக்காக தன்னோட தேரையே தந்துறான். முல்லை கொடிக்கு தன் பெரிய தேரினை ஈந்தான். காரி என்ன பண்றான்னா, குதிரைகளையும் ஏனைய செல்வங்களையும் இனிய மொழிகளுடன் இரவருக்கு இல்லை என்று கூறாமல் கொடுத்தவன். ஓகேவா? காரி வந்து குதிரைகளையும் ஏனைய செல்வங்களையும், குதிரையும் கொடுக்குறான், ஏனைய செல்வத்தையும் கொடுக்குறான். யார் அப்படின்னா, யாராச்சும் வந்து என்கிட்ட காசு இல்ல, சாப்பாடு இல்லைன்னு கேட்டா என்ன பண்றான், இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து வாரி வழங்குறான். யார் அப்படின்னா காரி. ஓகேவா? ஃபர்ஸ்ட் நான் பார்த்தாச்சு, பேகனை பத்தி பார்த்தாச்சு, பாரியை பத்தி பார்த்தாச்சு, காரியை பத்தி பார்த்தாச்சு. அடுத்து ஆய் பாருங்களேன். ஒளிமிக்க நீலவண்ண கல்லையும் நாகம் கொடுத்த ஆடையனையும் ஆளின் கீழ் அமர்ந்த இறைவனுக்கு கொடுத்தவன். இறைவனுக்கு என்ன கொடுத்தான் அப்படின்னா ஒளிமிக்க நீலவண்ணக்கல். அந்த லைட் அப்படின்றது எப்படி இருக்கும், அந்த நீலவண்ணக்கல் அப்படின்றது ரொம்ப சூப்பரா வந்து ஒளிக்கும். அப்ப ஒளிமிக்க நீலவண்ணக்கல்லையும் நாகம் கொடுத்த ஆடை, அந்த நாகம் கொடுத்த ஆடை இருக்குல்ல, அதையும் ஆளின் கீழ், ஓகேவா, ஆளின் கீழ் அமர்ந்த இறைவனுக்கு கொடுத்துட்டான். யார் அப்படின்னா ஆய். அடுத்து அதிகம் என்ன பண்ணிருக்கான் அப்படின்றத பாருங்களேன். கிடைத்ததற்கரிய அமுதத்தை ஒத்த நெல்லிக்கனி. ஓகேவா? நெல்லிக்கனிக்கு யாரு கொடுத்திருக்கான், அவ்வைக்கு வணங்கியிருக்கான் அதியன். ஓகேவா? என்னது, நான் வந்து ஒரு மன்னன், நான் இறக்கலாம். ஓகேவா? ஆனா ஒரு புலவர் ரொம்ப நாளைக்கு வாழணும் அப்படின்றதுக்கு என்ன பண்றான், ஒரு அரிய நெல்லிக்கனி. ஓகேவா? அவன் நினைச்சிருந்தான் அந்த நெல்லிக்கனியை சாப்பிட்டு ரொம்ப வருஷம் உயிர் வாழ்ந்திருக்கான். ஆனா யார் உயிர் வாழணும் அப்படின்னா ஒரு புலவர் தான் உயிர் வாழணும். நான் என்னதான் நாட்டை கேட்கக்கூடிய மன்னனா இருந்தாலும் இந்த புலவர் அழியக்கூடாது அப்படின்றதுக்காக அதிகம் என்ன பண்ணிருக்கான், அந்த நெல்லிக்கனிய ஔவையாருக்கு கொடுத்திருக்கான். அடுத்து நல்லி பாருங்களேன். நல்லி தன்னிடமுள்ள பொருட்செல்வத்தை இல்லை என்று கூறாமல் நட்பு கொண்டர்களும்
குறிப்பறிந்து வழங்குவான். ஓகேவா? அது தன்னிட்ட இருக்க பொருட்செலவத்தை இல்லை அப்படின்னு சொல்ல மாட்டான். உன்ட்ட ஏதாச்சும் கேட்டா இல்லை அப்படின்னு சொல்ல மாட்டான். அது ஏற்படுத்தியாச்சும் கொண்டு போய் கொடுப்பான். அந்த மாதிரி உள்ளவன் தான் யாரு? நல்லி. அடுத்து ஓரி பாருங்களேன். வளம் நிறைந்த சிறிய மலை நாட்டை கூத்தருக்கு பரிசா, ஒரு பெரிய நாடு, ஓகேவா, பெரிய ஒரு மலை உரிய ஒரு நாடு, ஓகேவா, அந்த மலை வந்து அவனுக்கு சொந்தமானது. ஆனா என்ன பண்றான்? அது தேடி வந்த கூத்தருக்கு இந்தாப்பா அந்த மலையை வச்சுக்கப்பா அப்படின்னு கொடுத்தவன் யாரு அப்படின்னா ஓய். ஓகேவா? அப்ப நம்ம சொன்ன கொஸ்டின் தான் என்ன பண்ணிருக்கா எக்ஸாமுக்கு வந்திருக்கு. நம்ம பார்த்த வீடியோ என்ன அப்படின்னா பார்ட் 1. ஓகேவா? பார்ட் 1 வீடியோ மட்டும் தான் நம்ம இதுக்கு பார்த்துருக்கோம். இதுல பார்ட் 2 அப்படின்னு இருக்கு. அதுல என்னென்ன கொஸ்டின் வந்து 6 மார்க் வந்திருக்கு, என்னென்ன கொஸ்டின் வந்து நெடுவினா வந்திருக்கு, அதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். எல்லாரும் வந்து பார்ட் 1 வீடியோ பார்த்த மாதிரி எல்லாரும் பண்ணுங்க, பார்ட் 2 வீடியோ கண்டிப்பா பாருங்க. அதுல பார்க்கும்போது என்ன கொஸ்டின்லாம் ரிப்பீட் ஆயிருக்கு அப்படின்றது தெரிய வரும். ஓகேவா? இதான் நம்ம சேனலுக்கு யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா வெல்கம் டு வேதாந்து சேனல். ஓகேவா? யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் பப்ளிக் எக்ஸாம் போடக்கூடிய வீடியோஸ் அப்படின்றது நோட்டிபிகேஷனா வரும். ஓகேவா? அதே மாதிரி யாராச்சும் லைக் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா லைக் ஒன்று தட்டி விட்டுருங்க. இதே மாதிரி அடுத்த வீடியோல சந்திக்கலாம். இதே மாதிரி வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுங்க அப்படின்னா நீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீல் எக்ஸாம்ல தமிழ்ல எவ்வளவு மார்க் எடுத்தீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் பார்த்து நான் கமெண்ட்டுக்கும் ஆன்சர் அப்படின்றது பண்றேன். நன்றி, வணக்கம். இதே மாதிரி அடுத்த பார்ட் 2 வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.